ஒரு துரதிர்ஷ்டமான கவலையான ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லவா? Et je vais vous dire une vérité, malheureusement. இலங்கையிலே கண்டியிலே ஒரு பிரபலமான வேதாகம கல்லூரி இருக்கிறது. Au Sri Lanka, à Kandy, il y a une école biblique célèbre. அந்த வேதாகம கல்லூரியை தொடங்கினவர்கள் பெந்தகோஸ்தே விசுவாசத்தை நம்மை போல உடையவர்களாய் இருந்த மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ள தியாகம் உள்ள மிஷனரிமார். Et cette école biblique a été commencée par les pentecôtistes tout à fait comme nous, qui étaient zélés, les missionnaires qui étaient zélés dans leur foi. அந்த வேதாகம கல்லூரியின் அதிபர் அங்கிருக்கின்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இதர ஊழியர்களுக்கும் சொல்லுகிறாராம். Le principal de cette école biblique dit aux étudiants, les enseignants de cette école biblique, பௌத்த பிக்ஷுமாரனுடைய உபதேசங்களையும் நீங்கள் கேட்க வேண்டும். vous devez aussi écouter les enseignements des moines bouddhistes. அவற்றில் இருக்கின்ற நல்லவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் Et என்று. vous devez récupérer des bonnes choses de chez eux. பெந்தகோஸ்தே வேதாகம கல்லூரி Une école biblique pentecôtiste. இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Et nous vivons dans un tel monde aujourd'hui. நமது தேவனை வேறு எந்த தெய்வங்களோடும் ஒப்பிடவே கூடாது. Nous ne devons jamais comparer notre Dieu à d'autres dieux. அவரை ஒப்பிட்டாலே அது அவரை அவமானப்படுத்துவதாகும். Si nous le comparons, c'est comme si on l'humiliait. ஏனென்றால் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு கூட ஒரு விவஸ்தை வேண்டும். ஆமாவா இல்லையா? Parce qu'il faut avoir une dignité pour être comparé. ஒரு நல்லதை இன்னொரு நல்லதோடு வேண்டுமானாலும் ஒப்பிடலாம். On pourra comparer une bonne chose à une autre bonne chose. நமது தேவன் யாரோடும் எதனோடும் ஒப்பிட முடியாதவர். Et notre Dieu est incomparable à rien. ஆனால் பாவம் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்களுடைய நிலைமை ஒரு வித்தியாசமான நிலைமை. Mais pour les Israélites, leur situation est assez différente. யோசேப்பின் காலத்திலே தான் 72 பேர் இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு வந்து சேர்ந்தார்கள். உங்களுக்கு அது தெரியும். Comme vous le savez, c'était au temps de Joseph, 72 personnes qui sont venues en Égypte, les Israélites. அப்படி வந்தவர்களுக்கு தங்கள் தெய்வத்தை பற்றி என்ன தெரியும்? Qu'est-ce qu'ils connaissaient à propos de leur Dieu? நமது தேவன் இதோ நமது தந்தையாகிய யாக்கோபின் தேவன். Notre Dieu est le Dieu de notre père Jacob. அவர் தந்தையாகிய ஈசாக்கின் தேவன். Et le Dieu de son père Isaac. அவருடைய தந்தையாகிய ஆபிரகாமின் தேவன். Et le Dieu de son père à lui, Abraham. இவ்வளவுதான் தெரியும். Et c'est tout ce qu'il connaissait. இந்த ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவன் கருப்பா சிகப்பா நெட்டையா குட்டையா ஆனா பெண்ணா அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய பெயர் தான் என்ன ஒன்றுமே இவர்களுக்கு தெரியாது. Il ne connaissait rien sur le Dieu d'Abraham, Isaac et Jacob, s'il est noir ou blanc, petit ou grand, femme ou homme, il ne connaissait rien. எப்போ வரைக்கும் தெரியாது? Jusqu'à quand il ne connaissait pas? மோசே அவரை மறுபடி இவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் வரை அவர்களுக்கு தெரியாது. Jusqu'à que Moïse leur introduise de nouveau, ils ne connaissaient pas. மோசே தான் ஆண்டவரை பார்த்து what is your name உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார். C'était Moïse avait demandé à Dieu quel est ton nom. மோசே தான் இவர்களை பாலைவனத்துக்கு கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் இப்படி ஆண்டவர் அப்படி என்று ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். C'était Moïse qui avait commencé à leur apprendre qui est Dieu, comment il est, tout cela. ஆகவே கிட்டத்தட்ட 430 வருஷங்கள் தங்கள் தேவனை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இந்த இஸ்ரவேலர்கள் வாழ்ந்தார்கள். ஓகே? Donc les Israélites ont vécu 430 ans sans connaître à propos de leur Dieu. அந்த நேரத்திலே இவர்களுடைய கண்களுக்கு முன்பாக எகிப்திய தெய்வங்கள் பெரிய 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 சிலைகளாக பெரிய உருவங்களாக பெரிய கவர்ச்சியான கோயில்களிலே உட்கார்ந்திருக்க கண்டார்கள். Et donc à ce moment-là, ils ont vu les dieux des Égyptiens dans les grands temples de façon attractive, comme des grandes idoles, comme des grandes statues. காலப்போக்கிலே எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தினபடியினால் Et plus le temps passait, lorsque les Égyptiens les ont rendus esclaves, எகிப்திய தெய்வங்கள் நமது தெய்வத்தை விட பெரியவர்கள் என்ற எண்ணம் இந்த இஸ்ரவேலர்களுக்கு உள்ளே பதிந்து விட்டது. et donc parmi les Israélites, une pensée qui s'est imprégnée en eux, les dieux des Égyptiens est plus grand que notre Dieu. அதனால் தான் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு முன் Et c'est pour cela, avant de les sortir, அவர்களுக்கு ஆண்டவர் காட்டினார் சோவானிலே வைத்து. donc le Seigneur leur avait montré à Tsoan, எகிப்தியர்களுடைய 10 பெரிய தெய்வங்களையும் அடித்து, après avoir frappé les 10 grands dieux des Égyptiens, எகிப்தியர்களுடைய தெய்வங்களை விட நமது தேவன் பெரியவர் என்று. notre Dieu est plus grand que les dieux des Égyptiens. அப்போ 12வது வசனம் நமது சரித்திரம்
சோவானிலே எப்படி தொடங்குகிறது? Donc notre histoire, à partir du verset 12, comment il commence? தேவனை போன்ற பெரிய தெய்வம் கிடையாது, Il n'y a pas d'autre grand Dieu comme notre Dieu. அவருக்கு ஒப்பான வேறு ஒரு தெய்வமும் இல்லை. Il n'y a aucun autre Dieu qui est comparable à lui. வேறு தெய்வங்களோடு அவரை ஒப்பிட்டு கூட பார்க்க கூடாது. On ne doit jamais le comparer à d'autres dieux. நாம் கிறிஸ்தவர்கள் வேறு தெய்வங்களை பற்றி நாம் படிக்க கூட தேவையில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். Moi, je dirais, nous les chrétiens, on n'a même pas besoin d'apprendre sur les autres dieux non plus. நமது தேவனை பற்றி படித்து முடிப்பதற்கே நமது வாழ்நாள் போதாது. Nos jours ne suffisent pas pour apprendre sur notre Dieu. இந்த லட்சணத்திலே வேறு தெய்வங்களை பற்றியும் படித்துக் கொண்டிருக்கவா நமக்கு நேரம்? Et au milieu de ça, est-ce qu'on a le temps d'apprendre sur les autres dieux? ஆனால் சில கிறிஸ்தவர்கள் எப்படி தங்கள் தேவனை பற்றி தெரியாதபடியினால் நடந்து கொள்கிறார்கள் என்று நான் கவனித்திருக்கிறேன். Et moi, j'ai observé comment agissent les chrétiens parce qu'ils ne connaissent pas bien leur Dieu. பாஸ்டர், அந்த அந்த இடத்திலே வேறொரு மதத்து கோயில் இருக்குது, அங்கே அற்புதம் எல்லாம் நடக்கிறதாம் இல்லையா? Pasteur, dans un autre lieu, il y a un temple d'autres religions, il y a des miracles qui se produisent là-bas. அவர்களுடைய தெய்வமும் கொஞ்சம் வல்லமை உள்ள தெய்வம் தானாம் இல்லையா? Apparemment, leur Dieu aussi, il est un peu puissant. இப்படி சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். J'ai entendu dire les gens comme ça. காரணம் என்ன? வேதத்தின் தேவனின் மகத்துவம் இவர்களுக்கு சரியாக தெரியாது. Parce qu'ils ne connaissent pas la grandeur glorieuse de notre Dieu de la Bible. ஆகவே முதலாவது நமது அடிப்படை ஆரம்பம் என்ன? Donc, quel est notre fondement? தேவனுக்கு ஒப்பான தெய்வங்கள் கிடையாது. Il n'y a pas d'autre Dieu comparable à notre Dieu. கிறிஸ்தவத்தை எந்த மதத்தோடும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். Comparer le christianisme avec, ne comparez pas le christianisme avec d'autres religions. பிற மதங்களிலே சொல்லப்படுபவை நல்லவையா கெட்டவையா என்று பார்த்து நல்லவையை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. Vous ne devez pas avoir la pensée de récupérer les bonnes choses qui se trouvent dans d'autres religions. அந்த சோவானை விட்டு ஆண்டவர் அவர்களை வெளியே எடுத்து விட்டார். இதுதான் சரித்திரம். Et le Seigneur les a sortis de Tsoan. C'est ça l'histoire. அப்போ நமது பழைய வாழ்க்கையை விட்டு வெளியேறியவர்கள் நாம். Nous sommes sortis de notre vie ancienne. இனி அதை திரும்பி பார்க்க தேவையில்லை. On n'a pas besoin de le regarder en arrière. நமது வாழ்வின் ஆரம்பமே சோவான். Le commencement de notre vie, c'est Tsoan. சோவானுக்கு முன்னே எப்படி இருந்தோம் என்பது தேவையே இல்லாத ஒன்று. On n'a pas besoin de savoir comment nous étions avant Tsoan. அதற்கு முன்னே நீங்கள் பெரிய சாதனையாளர்களாக இருந்து விட்டு போங்கள். Soit des personnes qui ont fait des exploits avant cela. அல்லது கேவலமானவர்களாக இருந்து விட்டு போங்கள். Ou soyez des mauvaises personnes quand même. பழையன எல்லாம் ஒளிந்து போயின. Et toutes les choses du passé sont passées, les anciennes passées. சில பல அல்ல, எல்லாம். Pas quelques-unes, mais tout. எல்லாம் புதிதாயின. Tout est devenu nouvelle. அப்போ சோவானை விட்டு இவர்கள் வெளியே வருகிறார்கள். இதுதான் 12வது வசனம். Donc ils sortent de Tsoan, c'est ça le verset 12. 13வது வசனம் அடுத்த படி. Verset 13, l'étape ஒவ்வொரு suivante. படியாக பார்க்கிறோம். வெளியே வருகிறார்கள். On regarde étape par étape. Ils sortent d'abord. கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். இப்போ இவர்களுக்கு முன்னே செங்கடல் இருக்கிறது. Et devant eux, il y a la mer Rouge. பின்னாலே பார்வோனுடைய ராணுவம் துரத்தி கொண்டு வருகிறது. Derrière, il y a l'armée de Pharaon qui les poursuit. இவர்கள் நின்றார்கள் அல்லது திரும்பினார்கள் என்றால், S'ils s'arrêtent, s'ils se retournaient, மறுபடி பார்வோனால் பிடித்து கொண்டு போகப்பட்ட அடிமை வாழ்க்கைக்குள்ளே போய் விடுவார்கள். ils vont être captivés par Pharaon, ils vont redevenir esclaves. ஒரே வழி முன்னேறுவது. Ils ont le seul choix d'avancer. ஆனால் முன்னேறுவதற்கு இருக்கிற ஒரே தடை கடல். Mais le seul obstacle pour avancer, c'était la mer. நமக்கு தெரியும் சரித்திரத்தில் என்ன நடந்தது என்று. Et nous savons qu'est-ce qui s'était passé dans l'histoire. மோசே கோலை நீட்டினார். Moïse a tendu le bâton. கடல் இரண்டாக பிரிந்தது. La mer s'est fondue en deux. ஜலம் குவியலாக நின்றது. L'eau s'est mise de côté. இந்த மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இக்கரையிலிருந்து கடந்து அக்கறைக்கு போய்விட்டார்கள். Et les Israélites ont pu traverser de ce bord à l'autre bord. பார்வோனுடைய ராணுவமும் அதே வெட்டாந்தரையிலே கடலின் நடுவிலே வந்தது இவர்களை பிடிக்க. Et l'armée de Pharaon les a suivis dans la terre où il n'y avait pas d'eau. ஆனால் அவர்களுடைய ராணுவம் கடல் நடுவுக்கு வந்தவுடன் தண்ணீர் மறுபடி இணைந்ததால் அவர்கள் அவ்வளவு பேரும் அழிந்து போனார்கள், அமிழ்ந்து போனார்கள். Et puisque les eaux se sont remis ensemble, eux ils ont été détruits. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்ல முன்பதாக நான் ஒரு சில வேறு விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். Avant de dire la définition spirituelle, j'aimerais dire autre chose. சில விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், Certains scientifiques disent,
இந்த செங்கடல் ஒன்றும் ஆழமான இடம் இல்லையாம். Ils disent que la mer Rouge n'est pas une mer profonde. முழங்கால் அளவுக்கு தான் தண்ணீர் இருந்ததாம் என்று. Ils disent qu'il y avait de l'eau jusqu'au genou seulement. அது உண்மை என்றால் Si c'était vrai, பார்வோனுடைய ரதங்கள் அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுகிற சின்ன சைக்கிள் சைஸிலே இருந்திருக்க வேண்டும். et les charrettes de Pharaon devaient avoir la taille des jouets des petits enfants. ஏனென்றால் முழங்கால் அளவு கூட இல்லாத தண்ணீரிலே அவ்வளவு இராணுவமும் ரதங்களோடு அமிழ்ந்து போவதென்றால் அவ்வளவு சின்ன ரதங்களாய் இருந்திருக்க வேண்டும். Et si toutes ces armées et les chars de Pharaon devaient se plonger dans l'eau, ça veut dire ça devait être petit. ஆங்கிலத்திலே வேதத்தை வாசிக்கிற சில ஆங்கில அறிஞர்கள் Et les savants bibliques qui lisent la Bible en anglais, செங்கடலை அவர்கள் ரெட் சி என்று வாசிக்கிறார்கள். ils disent mer Rouge. ஆனால் இந்த செங்கடலின் வடக்கு பகுதியிலே அலெக்சாண்ட்ரியாவுக்கு பக்கத்திலே ரீட் சி என்று ஒன்று இருக்கிறதாம். Et au nord de la mer Rouge vers Alexandrie, il y a une mer qui s'appelle Reed Sea. REED சி. ரெட் சி என்றால் வெறும் REDC. Et en anglais c'est deux E et D. அப்போ அந்த ஒரு ஈயை குறைத்ததால் தானாம் அந்த ரீட் சி என்பதை தவறுதலாக ரெட் சி என்று நினைத்து விட்டார். Parce qu'ils ont enlevé un E, c'est pour cela ils ont mal lu en mer Rouge. அப்போ இந்த மடையர்களுக்கு தெரியாது ஆண்டவர் எபிரேய பாஷையிலே பழைய ஏற்பாட்டை எழுதினார், ஆங்கிலத்திலே அல்ல என்று. Ces stupides ne savent pas que Dieu avait écrit l'Ancien Testament en hébreu, pas en anglais. ஆகவே இந்த சும்மா மொக்குத்தனமான கதைகளை பேசி இந்த செங்கடல் விஷயம் ஒரு கட்டுக்கதை போல காட்ட முயற்சிக்கின்றவன் பிசாசு. Le diable, il veut montrer que c'est une histoire inventée, l'histoire de la mer Rouge, comme si à cause des gens qui racontent des choses, des bêtises comme ça. சரி, அன்று உண்மையிலேயே நடந்ததை இன்று ஆவிக்குரிய ரீதியாய் நாம் பார்த்தால் நமக்கு அதை பொருத்தி கொண்டால் அது எப்படி? Et donc si nous regardons spirituellement ce qui s'était passé à l'époque et on va regarder en faisant correspondre à nous. கடல் என்பது வேதத்திலே ஆவிக்குரிய ரீதியில் என்னத்தை குறிக்கும் தெரியுமா? Vous savez spirituellement qu'est-ce que la mer signifie? வெரி குட், மைக்கேலிங்கம் சொல்லிட்டார். உலகம். C'est le monde. கடல் என்பது என்ன? C'est quoi la mer? உலகம். C'est le monde. எல்லாரும் சொல்லுங்க. Dites tous le monde. உலகம் ஏன் சொல்ல வைக்கிறேன் தெரியுமா? Pourquoi je vous fais répéter? இது தூங்குற டைம். Parce que c'est l'heure de இந்த sieste. நேரத்துல ஆமென் அல்லேலூயா சொல்ல வைக்க கூடாது. Il faut pas faire dire amen ou alléluia. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? ஆமென் சொல்லாம தூங்கிடுவீங்க, இல்லாட்டி Parce que vous allez vous அல்லேலூயா அனு தூங்கிடுவீங்க. அதனால தான் உலகம் என்ன C'est pour சாமான்? cela le monde. கடல் உலகத்தை குறிக்கும் என்றால் Si la mer signifiait le monde, சோவான் என்ற அந்த பாவ வாழ்க்கையை, பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு கிறிஸ்தவர்களாய் வந்த நமக்கு முன்னே இருக்கிற தடை என்ன? donc nous qui avons quitté Tsoan, la vie de péché, maintenant quel est l'obstacle qui est devant nous, nous qui sommes chrétiens? உலகம். C'est le monde. இன்றைக்கு சாத்தான் இரண்டு விதமாக கிரியை செய்கிறான். Aujourd'hui, Satan agit de deux manières. ஒன்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல. Une, il est comme un lion qui rugit. அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள். Ce sont des peines, des difficultés, des luttes que les chrétiens ont. ஆனால் அந்த பாடுகளை பார்த்து அஞ்சி எத்தனை பேர் பின்வாங்கி போகிறோம்? Et voyons ces peines, combien de nous avons peur et on rétrograde. அதனால் பிசாசு என்ன செய்கிறான்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறான். Et c'est pour cela le diable, il se déguise en l'ange de lumière. உலகத்தின் கவர்ச்சியை நமக்கு காட்டுகிறான். Il nous montre l'attraction du monde. ஆண்டவர் என்ன சொன்னார்? இயேசுவானவர் என்ன சொன்னார்? Et qu'est-ce que Jésus avait dit, le Seigneur? உலகத்தின் மேல் அன்பு கூற முடியாது என்று சொல்லி Il இருக்கிறார். a dit, nous ne pouvons pas aimer le monde. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நீங்கள் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்று சொன்னார். Même si vous vivez dans le monde, vous n'appartenez pas au monde. ஆனால் இன்றைக்கு லௌகீக உலக இச்சைகளால் இழுப்பொண்டு போய் நாசமாய் போகிற கிறிஸ்தவர்கள் ஏராளம். Il y a beaucoup de chrétiens qui se font attirer par les choses du monde et ils se corrompent. இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த உலக
உலகம் கொடுக்கின்ற சிலவற்றை நாம் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். Et quand nous vivons dans ce monde, nous sommes obligés de recevoir certaines choses du monde. உலகத்தவர்கள் போல நாமும் சாப்பிடத்தான் வேண்டும், On doit manger comme les gens du monde aussi. உடுத்த வேண்டும், On doit s'habiller. நமக்கு ஒரு வீடு வாசல் வேண்டும், On a besoin d'une maison. போக வர வாகனம் வேண்டும். On a besoin des véhicules pour le transport. இந்த நவீன காலத்துல இணையம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இணையம் வேண்டும், Dans cette nouvelle ère, on a besoin de l'internet. On peut rien faire sans internet. கை டெலிபோன் வேண்டும், On a besoin de téléphones portables. கம்ப்யூட்டர் லேப்டாப் வேண்டும், On a besoin des ordinateurs portables, tout ça. நவீன இசை கருவிகள் வேண்டும், On a besoin des instruments de musique, de nouveaux cris. உடை கழுவுகிற எந்திரம் வேண்டும், On a besoin des machines à laver. காய வைக்கிற எந்திரமும் வேண்டும். Et on a besoin de machines à sécher aussi. நமக்கு இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த உலகின் பல விஷயங்கள் வேண்டும். Lorsque nous vivons sur cette terre, on a besoin des choses du monde. ஆனால் மறந்து விடாதீர்கள், உலகம் ஒரு கடல். Mais n'oubliez pas que le monde est une mer. சும்மா உள்ள கடலுக்கு போய் நீந்தி குளிக்கலாம் முடியுமா? முடியாதா? On pourra aller à la mer et on pourra se baigner, se nager. அந்த கடலிலே பிரயாணம் செய்யலாம். On pourra voyager sur les eaux de la mer. கப்பலிலே, படகிலே, தோணியிலே Dans les barques, dans les bateaux, dans les navires. மீன் பிடிக்கலாம். On pourra aller pêcher. கடலினால் நமக்கு பல நன்மைகள் உண்டு. On a beaucoup de bienfaits grâce à la mer. ஆனால் கடல் ஆபத்தானது. Mais la mer, elle est dangereuse. அவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் கடலிலே கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தாலும் கடல் உங்களை விழுங்கி அமிழ்ந்து செத்து போய் விடுவீர்கள். Et si nous ne faisons pas attention, la mer qui donne autant de bienfaits, elle va nous engloutir et ainsi on sera détruit. அமைதியாய் இருக்கிறது போல இருக்கும், Elle paraît être calme. எப்பொழுது கொந்தளிக்கும் என்று தெரியாது. On ne sait pas, il y aura des raz-de-marée. எந்த இடத்துல சுழி இருக்கின்றது என்று தெரியாது. On ne sait pas où il y a des tourbillons. எத்தனை பேர் ஒரு நாளைக்கு, நீங்கள் இன்டர்நெட்டிலே அடித்து பாருங்கள், ஒரு நாளைக்கு உலகில் எத்தனை பேர் கடலிலே சாகிறார்கள் என்று. Cherchez sur internet combien de personnes meurent par jour dans le monde. ஆபத்தானது, அழகானது ஆனால் ஆபத்தானது. Elle est belle mais elle est dangereuse. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படித்தான். Et la vie spirituelle est pareille. நாம் உலகம் என்கின்ற அந்த தடையை பார்க்கும்போது, Lorsque nous voyons l'obstacle qui est le monde, அந்த உலகம் நம்மை அமிழ்த்துக் கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறது. le monde attend de nous faire engloutir. அந்த வசனம் சொல்லுகிறது, கடலை ஆண்டவர் பிளக்கிறார், La parole, le verset dit, le Seigneur avait fondu la mer. வெட்டாந்தரை காணப்படுகிறது, Il y a la terre pleine qui se montre. தண்ணீர் குவியலாய் நிற்கிறது. Et il y a les eaux qui sont à côté, dans les deux côtés. நாம் அந்த கடல் என்கின்ற உலகத்துக்குள் இறங்கி சீயோனை நோக்கி பிரயாணிக்கின்ற கிறிஸ்தவர்கள். Et சரியா? nous sommes les chrétiens qui sont descendus dans la mer, qui voyagent vers Sion. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கடலுக்குள் இறங்கி அவர்கள் நடந்து போக வேண்டும். Et le peuple d'Israël, il devait descendre dans la mer et marcher. சரி, கடலுக்குள் இறங்கி விட்டேன், Je suis descendu dans la mer அற்புதத்தால் தான் இறங்கினேன், et c'est par un miracle que je suis descendu. அற்புதத்தால் கடல் பிளந்தபடியினால் இறங்கினேன். Par miracle, la mer s'est fondue, je suis descendu. இவ்வளவு செய்தவர் இனியும் என்னை காத்துக் கொள்வார் என்கின்ற வரட்டு தைரியத்திலே அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? Et s'il était arrêté dans le même endroit avec un courage feu, celui qui a fait tout cela, il va me protéger. ரெண்டு விஷயம் நடந்திருக்கும். Il se serait passé deux choses là-bas. பார்வோனுடைய ராணுவம் உங்களண்டை வந்திருக்கும், Et l'armée de Pharaon serait approchée de vous. விலகிய கடல் மறுபடி மூடி இருக்கும். La mer qui s'était fondue, elle va couvrir de nouveau. பார்வோனுடைய ராணுவத்தோடு சேர்த்து இந்த நின்று கொண்டிருந்தவர்களும் அழிந்திருப்பார்கள். Et avec l'armée de Pharaon, ceux qui s'étaient arrêtés aussi seraient anéantis. இப்போ விழித்திருந்து நான் சொல்லுகிறதை கேளுங்கள். Et donc restez éveillés et écoutez ce que je dis. ரட்சிக்கப்பட்டு விட்டோம் அல்லவா? On est sauvés, non? ஆண்டவர் நமக்காக உலகத்தை பிரித்து நம்மை உலகத்தின் நடுவிலே பாதுகாப்பாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். Le Seigneur avait fondu le monde pour nous et au milieu du monde, il nous protège. நீங்களும் உங்கள் குடும்பமும் அந்த வெட்டான் தரையிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள். Et vous et votre famille, vous êtes en train de marcher sur la terre pleine. சோவானை விட்டு வந்தாயிற்று, ஆனால் இங்கே நிற்க கூடாது, சீயோனை நோக்கி போக வேண்டும். On est sorti de Tsoan et on ne doit pas s'arrêter ici, il faut continuer d'aller vers Sion. ஆனால் என்ன நடக்க போகிறது தெரியுமா? Vous savez qu'est-ce qu'il va se passer? என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? Vous savez qu'est-ce qu'il est en train de se passer? அநேகர் பல காரணங்களால் அந்த உலகத்தின் நடுவிலே
நின்று கொண்டிருக்கிறீர்கள். Beaucoup d'entre vous, à cause de plusieurs raisons, vous êtes arrêtés dans le monde. முன்னேறாமல் நின்று கொண்டிருக்கிறீர்கள். Vous n'avancez pas, vous restez là où vous êtes. வேதத்தை வாசிப்பதை விட வேறு விஷயங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Vous lisez les autres choses que de lire la Bible. தேவனுடைய வார்த்தையை கேட்பதை விட வேறு தேவையில்லாத விஷயங்களுக்கு செவி கொடுத்துக் Vous கொண்டிருக்கிறீர்கள். êtes en train de tendre l'oreille pour autre chose que d'écouter la parole de Dieu. தேவனுடைய மக்களோடு உரையாடுவதற்கு பதிலாக இப்பொழுது உலக நண்பர்களோடு நிறைய நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Au lieu de parler avec le peuple de Dieu, vous êtes en train de passer du temps avec les amis du monde. உங்களுடைய ரட்சிக்கப்படாத உறவினர்கள் அந்த கடலிலே உண்டு. Et vos proches qui ne sont pas sauvés, ils font partie de cette mer. உங்களுடைய ரட்சிக்கப்படாத நண்பர்கள் அந்த கடலிலே உண்டு. Vos amis qui ne sont pas sauvés, ils font partie de cette mer. என்னை பாருங்கள், Regardez-moi. எப்படி அந்த தண்ணீர் குவியலாக நிற்கிறதாம். Et comment ces eaux se sont mis de côté, இந்த பக்கமும் இந்த பக்கமும். et de ce côté et de l'autre côté. உங்களில் சில பேர் என்ன செய்கிறீர்கள்? Et certains d'entre vous, qu'est-ce que vous faites? நின்று கொண்டு அந்த குவியலுக்கு மேலே இருக்கிற உங்களுடைய நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். மச்சானே எப்படி போகுது? Vous êtes arrêtés, vous êtes en train de parler avec la personne qui est au-dessus de ces eaux. Comment vas-tu mon cousin? Comment vas-tu mon cousin? விளங்குதா உங்களுக்கு? இந்த பக்கம் திரும்பினா அந்த அபுதாபி சித்தி. Et de ce côté, il y a la tente de Abu Dhabi. ஆன்ட்டி எப்படி இருக்கிறீர்கள் ஆன்ட்டி? அபுதாபி எப்படி இருக்குது ஆன்ட்டி? Tata, comment vas-tu? Comment est Abu Dhabi? அப்போ அங்கே உங்களை நடத்தி கொண்டு போகிற மோசே, இந்த மோசே இல்ல, அதோ அந்த மோசே, பாஸ்டர் ஆபேல் என்கின்ற மோசே சொல்லுகிறார், வாங்க வாங்க, மீட்டிங், ஆராதனை, ஜெபக்கூட்டம், வா. Et Moïse qui vous conduit, pasteur Abel, il lui dit, venez, il y a la prière, il y a la réunion, il y a la louange, venez. பாஸ்டர் இன்றைக்கு மீட்டிங்க்கு வர முடியாது, ஒரு சின்ன வேலை பாஸ்டர், நாளைக்கு வர்றேன். ஆன்ட்டி சொல்லுங்க ஆன்ட்டி, அபுதாபி எப்படி இருக்குது ஆன்ட்டி? Pasteur, je peux pas venir à la réunion aujourd'hui, j'ai une petite chose à faire. Tata, comment vas-tu? Comment est Abu Dhabi? விளங்குதா? இப்ப பாஸ்டர் சொல்றாருன்னு சொல்லி அம்மா சொல்றா, பிள்ளை அல்லது படியன் வா கூட்டத்துக்கு போகணும் இல்லோ, நேரமாகுதல்லோ, வாவனடா சனியன். Puisque pasteur le dit, la mère dit, mon fils m'a fait, viens, pasteur il l'appelle, il faut aller au culte, non, viens. அம்மா நீங்க போங்க, அப்பா நீங்க போங்க, நான் பேந்து வாரேன், நான் போங்க, கொப்பன் சவா கொப்பன். Papa, maman, allez-y, moi je viens plus tard. Elle dit, oh, ça va mon copain? நாம் சிரிக்கிறோம், இது நடக்கிறதா இல்லையா? Et nous rigolons, mais ça se passe vraiment, non? உங்களை பற்றி பாருங்கள். Regardez-vous vous-même. உங்கள் குடும்பத்தை பற்றி பாருங்கள். Regardez votre famille. சீயோனை நோக்கி முன்னேறுவதென்றால் எப்படி? Comment avancer vers Sion? ஜெபிக்க வேண்டும். Il faut prier. நீங்கள் ஜெபிக்கும் ஒவ்வொரு நேரமும் முன்னேறுகிறீர்கள். À chaque fois que vous priez, vous avancez. வேதம் வாசிக்கும் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் அடி எடுத்து முன்னே À வைக்கிறீர்கள். chaque fois que vous lisez la parole, vous posez un pied en plus. ஒவ்வொரு ஜெப கூட்டத்தின் போதும் முன்னேறுகிறீர்கள். À chaque réunion de prière, vous avancez. ஒவ்வொரு ஆராதனைகளின் போதும் நீங்கள் À முன்னேறுகிறீர்கள். chaque culte, vous avancez. நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய காரியத்திலே ஈடுபட்டாலும் அது உங்களை முன்னேற்றி சீயோனுக்கு உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. Qu'importe les choses spirituelles dans lesquelles vous êtes impliqués, mais cela vous fait avancer vers Sion. பிசாசுக்கு என்ன வேண்டும்? Qu'est-ce que le diable veut? அவனால் உங்களை மறுபடி எகிப்துக்கு கொண்டு போக முடியாது அல்லவா? Il ne peut pas vous amener en Égypte de nouveau. ஆனால் இந்த இடத்திலே நிற்பாட்டினால் அவன் வெற்றி. Mais s'il vous arrête dans ce lieu, il a eu la victoire. அதிலே ஆபத்து என்ன தெரியுமா அன்பானவர்களே? Vous savez quel est le danger? நிற்கும் பொழுது ஒன்றுமே நடக்க மாட்டேன் என்கிறது அல்லவா? Et quand on est arrêté, rien ne se passe. அதனால் தைரியம் வருகிறது. Donc on a un courage. நான் 2 மீட்டிங்க்கு போகவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லையே. Je suis pas allé aux 2 réunions, mais rien ne m'est arrivé. நான் 2 ஆராதனைகளுக்கு போகவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லையே. J'ai manqué du culte, rien ne m'est arrivé. என்னமோ பாஸ்டர் சுரேஷ் சொன்னார், தண்ணீர் மூடுமாம். Et pasteur Suresh avait dit que les eaux vont recouvrir. பார்வோன் வந்து பிடிப்பானாம். Ou Pharaon va venir attraper. நான் 2 மாதமாக ஆராதனைக்கு போகவில்லை. Je suis pas allé au culte depuis 2 mois. ஒன்றுமே நடக்கவில்லையே. Bah rien ne m'est arrivé. விளங்குதா உங்களுக்கு? Vous comprenez? இப்ப நடக்காதடி, நடக்கும். Ça va pas arriver maintenant, mais ça va arriver. குவியலாக நிற்கிறது. Et ça se tient à côté.
என்றைக்கு பார்வோனின் ராணுவம் உள்ளே வருகிறதோ அவனே அப்போ அந்த குவியல் ஒன்று சேரும். Le jour où l'armée du pharaon va arriver, les eaux vont revenir ensemble. நாம் சிரிக்கிறோம், ஆனால் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Nous rigolons, mais le Seigneur est en train de parler. அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு சீயோனை நோக்கி முன்னேறாமல் இருக்கிறார்கள். Beaucoup de familles chrétiennes n'avancent pas vers Sion aujourd'hui. சில குடும்பங்களிலே ஓரிரு அங்கத்தவர்கள் முன்னேறுகிறார்கள், மற்றவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். Dans d'autres familles, un ou deux membres avancent, mais le reste là où ils sont. ஒரு வரட்டு தைரியம், ஒரு வரட்டு துணிவு, எனக்கு நான் நன்றாய்த்தானே இருக்கிறேன் என்ற ஒரு திமிர், ஒரு தென்னாவெட்டு. Ils ont une audace folle et un courage fou et ils ont de l'orgueil et ils se disent on est bien ici. இன்றைக்கு தீர்க்கதரிசியாகிய ஆசாப் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அன்பான எச்சரிக்கை என்னவென்றால், Et un avertissement avec amour que Dieu vous donne aujourd'hui à travers le prophète Asaph. உலகத்துக்குள்ளே பிரயாணிக்கிறவர்களாய் மாத்திரம் இருங்கள். Soyez seulement des personnes qui voyagent dans le monde. தங்கி தாபரிக்க வேண்டாம், ஆபத்து. Ne restez pas, ne soyez pas logés là où vous êtes. Ça, c'est dangereux. விளங்குதா உங்களுக்கு? Vous comprenez? விசேஷமாக உங்கள் ரட்சிக்கப்படாத உறவினர்களை குறித்து கவனமாயிருங்கள். Plus spécialement, faites attention aux proches qui ne sont pas sauvés. அவர்களை நேசிப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முயற்சிப்போம். Nous les aimons, on va prier pour eux, on va essayer de les amener dans le salut. ஆனால் நமது ஆவிக்குரிய நடையை நிறுத்த அவர்களை விட மாட்டோம். Et nous ne les laisserons pas nous arrêter dans notre marche spirituelle. சுரேஷ், நான் உண்ட என்டி பேசுறேன். Suresh, c'est tata. ஞாயிற்றுக்கிழமை வாரணாங்கள், Nous, on vient dimanche. ஃபேமிலியா வாரணாங்கள் உண்ட வீட்டை. On vient en famille chez toi. விளங்குதா? ஞாயிற்றுக்கிழமை வருது ஆன்ட்டி சுரேஷ் ராமச்சந்திரன் வீட்டு. La tante vient le dimanche à la maison de Suresh Ramachandran. உடனே சுரேஷ் என்ன நினைக்கணும்? Qu'est-ce que Suresh il doit penser tout de suite? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனா தான் முன்னேறி நடக்கலாம். Si je vais à l'église le dimanche, je pourrai avancer dans ma marche. விளங்குதா? சுரேஷ் இப்படி சொன்னா, பாஸ்டர் வார ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வர கிடைக்காது, வீட்டுக்கு ஸ்பெஷல் விசிட்டர்ஸ் வராங்க ஃபாரின்ல இருந்து. Si Suresh il disait pasteur je ne pourrai pas venir le dimanche prochain parce que je reçois des invités spéciaux de l'étranger. யாராவது அப்படி சொல்லி இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு எச்சரிக்கை. Si quelqu'un d'entre vous l'avez dit, c'est un avertissement que Dieu vous dit. விளங்குதா? அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன சொல்லணும் அந்த ஆன்ட்டிக்கு? Et donc à ce moment-là, qu'est-ce que je dois répondre à cette tante? திங்கட்கிழமை வர முடியுமா ஆன்ட்டி? Tata, tu pourras venir lundi? ஐயோ வர முடியாதே சுரேஷ். Non, je peux pas venir Suresh. வேற எப்பயுமே வர முடியாதா ஆன்ட்டி? Vous ne pouvez pas venir un autre jour, Tata? இல்லையே. Non. அப்ப ஆன்ட்டி ஞாயிற்றுக்கிழமை நீங்க எங்கட வீட்டுக்கு வந்தா எங்களோட சர்ச்சுக்கு வரீங்களா ஆன்ட்டி? Ou sinon Tata, si vous venez chez nous dimanche, vous venez avec nous à l'église? ஐயோ அதுவும் முடியாது சுரேஷ். Ça c'est pas possible non plus Suresh. அப்ப நீங்க வர முடியாது ஆன்ட்டி. Donc vous ne pouvez pas venir Tata. எனக்கு வேலை ஆன்ட்டி. Moi j'ai du travail. அடே சுரேஷ், நான் ஒருத்தி தாண்டி உனக்கு ஆன்ட்டி இருக்கிறேன். Suresh, je suis ta seule tante. என்ன செய்ய ஆன்ட்டி? Qu'est-ce que je peux faire ma tante? என்ற நிலைமை அப்படி ஆன்ட்டி. Et je suis dans une telle situation. அப்படின்னா இனி நான் உன்ட மூஞ்சே பார்க்க மாட்டேன். Je ne te verrai plus ta face désormais. பரவாயில்ல ஆன்ட்டி. C'est pas grave Tata. வைக்கிறேன் ஆன்ட்டி. Je raccroche. விளங்குதா? Vous comprenez? எனக்கு ஆன்ட்டி இல்ல முக்கியம், கர்த்தர். C'est pas la tante qui est importante, c'est Dieu pour moi. சோவானிலிருந்து சீயோன் நோக்கி பிரயாணிக்கின்ற என்னை எந்த ஒரு ஆன்ட்டியும் தடுக்க இடம் கொடுக்க மாட்டேன். Je ne laisserai pas place à aucune tante de m'arrêter, moi qui voyage de Tsoan vers Sion. ஆன்ட்டி போனை வச்சோன்னா ஃப்ரெண்ட் எடுப்பான். Après que Tata a raccroché, il y a un ami qui va appeler. மச்சான் சூப்பர் ப்ரோக்ராம் ஒன்று வந்திருக்கு மச்சான். Cousin, il y a un bon programme. நாங்க எல்லாம் சேர்ந்து நம்மட செட்டே நாங்க ஒரு ட்ரிப் ஒன்று போறோம் மச்சான் சண்டே. Et notre groupe là, on va aller faire un pique-nique. உனக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கிட்டோம். Et on a acheté des billets pour toi aussi. ஐயோ மச்சான், நீ ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, எனக்கு டிக்கெட் வாங்க. டேய் நீ தானேடா நம்மட ஆக்டிவ் லீடர், நீ இல்லாம நாங்க போறதா? மச்சான் ஞாயிற்றுக்கிழமை. Pourquoi tu as acheté le billet sans me demander? Mais c'est toi qui es notre leader, viens, c'est toi qui es actif dans notre groupe. நண்பர்கள் என்ன செய்ய பார்க்கிறார்கள்? Qu'est-ce que les amis vont faire? Essayer de faire. அந்த இடத்துல நிறுத்த பார்க்கிறார்கள். Ils essayent de vous arrêter là où vous êtes. உறவினர்கள் என்ன செய்ய பார்க்கிறார்கள்? Qu'est-ce que font les proches? நம்மை நிறுத்த பார்க்கிறார்கள். Ils cherchent à nous faire arrêter. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. Et tout ça c'est rien. பாஸ்டர் இங்க சர்வீஸ் எத்தனை மணிக்கு பாஸ்டர்? Ici le culte ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு? 4:30. ஓகே,
3 மணிக்கு ஃபுட்பால் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஞாயிற்றுக்கிழமை. Le match de foot commence à 15 h le dimanche. ஃபுட்பால் மேட்ச் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வச்சிருக்காங்க. Le match de foot commence à 15 h, mais cette fois-ci ils le font un dimanche. அப்ப நான் சொல்றேன், mercy நீங்க போங்க சர்ச்சுக்கு, மிஷா நீங்க போங்க சர்ச்சுக்கு, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துடுறேன். Et moi je dis, Mercy et Micha, vous allez à l'église, moi j'arrive un peu plus tard. விளங்குதா உங்களுக்கு? Vous comprenez? அதாவது ஃபுட்பால் மேட்ச் 3 மணிக்கு தொடங்கி, Parce que le match de foot il va commencer à 15 h. அது முடிஞ்சு 4:30க்குள்ள நான் போக முடிஞ்சா சரி. Et si il finit avant 16h30, moi je pourrais y aller. ஆனா மேட்சே 90 நிமிஷம். Le match dure 90 minutes. அது முடிய 4:30 இல்ல, அந்த ஹாஃப் டைம் எல்லாம் சேர்த்து 5 மணி ஆகும். Et ça va prendre jusqu'à 17 h avec les mi-temps et tout. அவர் போக மாட்டார் சர்ச்சுக்கு. Et il ne va pas aller à l'église. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? ஐயோ, அந்த ஃபுட்பால் முக்கியமான மேட்ச். மத்த ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணாம இது ஃபைனல். Et c'est la finale, on ne peut pas rater le match de foot. இது ஃபுட்பாலா இருக்கலாம், கிரிக்கெட்டா இருக்கலாம், ஐபிஎல்லா இருக்கலாம், டென்னிஸா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். Que ce soit le foot ou le cricket ou le tennis, tout. எதுவாயும் இருக்கலாம். நான் என்ன சொல்லுகிறேன்? Qu'est-ce que moi je dis? இந்த ஆண்டவர் செய்த அற்புதத்துக்குள்ளே நுழைந்த நாம் அந்த இடத்திலே தாபரிக்க கூடாது, முன்னேறி போய்க்கொண்டே இருக்க வேண்டும். Nous qui sommes entrés dans le miracle que Dieu avait fait, on ne doit pas s'arrêter là où nous sommes, il faut continuer d'avancer. இல்லாவிட்டால் உலகம் நம்மை ஒரே இடத்திலே வைத்திருந்தால் சீக்கிரம் நமக்கு அழிவு. Et si le monde nous garde dans le même endroit, bientôt c'est la destruction pour nous. 13வது வசனத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தமே இதுதான். C'est ça la définition spirituelle du verset 13. அடுத்து இப்போ அந்த பக்கத்துக்கு போய் விட்டார்கள். Là maintenant ils sont partis de l'autre côté. 14வது வசனத்தை வாசியுங்க. Verset 14. பகலிலே மேகத்தினாலும் ராமுழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். வாவ், இது தேவனுடைய அனுக்கிரகத்தை காட்டுகிறது. Cela montre la faveur de Dieu. அந்த சீனாய் வனாந்தரம் என்பது பகலிலே மனுஷனுக்கு தாங்க முடியாத வெப்பத்தை கொடுக்கிற ஒரு பிரதேசம். Le désert de Sinaï, c'est l'endroit où il fait très très chaud, insupportable pour l'homme. இரவிலே அந்த குளிரை தாங்கவே முடியாது. Pendant la nuit, on ne peut pas supporter le froid. இரவிலே யோசனை வரமாட்டே, இந்த இடமா பகலிலே அவ்வளவு எரித்தது என்று. Et la nuit, on va penser que c'est dans ce lieu qu'il faisait aussi chaud dans la journée. ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக இஸ்ரவேலை வழி நடத்தினார். Et le Seigneur avait guidé le peuple d'Israël sur la colonne de nuée et feu. ஏன் மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம்? Pourquoi colonne de feu, colonne de nuée? அந்த பகல் நேரத்து சூட்டை தணிப்பதற்கு மேகமாக வந்து அவர்களுக்கு குளிர் சாதனத்தை கொடுத்தார். Pour apaiser la chaleur de la journée, il est venu en tant qu'une nuée, il leur avait donné la fraîcheur. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க ஏர் கண்டிஷன் ஒரு புதிய ஒரு விஷயம் என்று. Vous tous, vous pensez que la clim, c'est quelque chose de nouveau. உலக சரித்திரத்திலே முதல் ஏர் கண்டிஷன் அனுபவித்தவர்கள் இஸ்ரவேலர்கள். Et dans l'histoire du monde, ce sont les Israélites qui ont profité de la clim. சும்மா ஒரு 2 அல்ல, 40 ஆண்டுகள் அவர்கள் ஏர் கண்டிஷன்ல தான் அவர்கள் பிரயாணித்தார்கள். Pas une ou 2 années, mais pendant 40 ans, ils ont voyagé avec la clim pendant 40 ans. பகலிலே அந்த மேக ஸ்தம்பம் வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுத்தது. Et dans la journée, la colonne de nuée était venue pour leur donner une bonne fraîcheur. இரவிலே அவர்களுக்கு அந்த குளிரை தாங்குவதற்கு தேவனே அக்கினி ஸ்தம்பமாக அங்கு அவர் காணப்பட்டார். Et pour qu'ils puissent supporter le froid dans la nuit, Dieu lui-même, il était paru comme la colonne de feu. இது என்ன காட்டுகிறது என்றால், Et qu'est-ce que cela nous montre? ஆண்டவர் நமது தேவைகளை அழகாக சந்திக்கிறார். Et le Seigneur pourvoit très bien nos besoins. ஆண்டவர் நமக்கு நல்ல வசதிகளை கொடுக்கிறார். Et Dieu nous donne toutes les facilités. நம்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். Il prend soin de nous. அந்த சீனாய் வனாந்தரத்திலே மாத்திரம் அப்படி ஒரு மேகஸ்தம்பம் இல்லாத நேரத்திலே நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் காலெல்லாம் வெடிக்கும். Et si vous étiez dans le désert de Sinaï à ce moment-là sans la colonne de nuée, vos pieds ils vont exploser. ஆகவே கர்த்தர் நம்மை அந்த மனிதர்களை அங்கு பாதுகாக்கிறார். Et Dieu avait protégé ces hommes dans ce lieu. அப்போ இன்றைக்கு இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், Donc quelle est la définition pour aujourd'hui? உங்களை அறியாமலேயே கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். Sans même que vous le sachiez, Dieu est en train de vous protéger. ஹீட் ஸ்ட்ரோக் வராமல், ஹைப்போதெர்மியா வராமல் ஆண்டவர் எத்தனையோ வியாதிகளில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். Dieu vous a protégé de plusieurs maladies comme de l'hypothermie, tout cela. நீங்கள் இன்று கூட உங்கள் வீட்டிலிருந்து இங்கே வரும்போது எத்தனை ஆபத்துக்கள்
உங்களுக்கு வராதபடி ஆண்டவர் பாதுகாத்து உங்களை கொண்டு வந்தார் Même தெரியுமா? quand vous étiez venu ici, combien de dangers Dieu a évité pour vous ramener ici. நீங்கள் சுவாசிக்கும் காற்றில் எத்தனை விஷ கிருமிகள் உண்டு. Et il y a combien de microbes dangereux dans les airs que vous respirez. நீங்கள் அருந்தும் உணவில் பருகும் பானத்தில் எத்தனை விஷ கிருமிகள். Il y a combien de microbes dans les boissons que vous buvez, dans les nourritures que vous mangez. ஆண்டவர் உங்களை இரவு பகலாக காத்து கொண்டு வருகிறார். Et le Seigneur vous protège jour et nuit. பாருங்கள், இங்கே இரவு பகல் கர்த்தர் உங்களை இரவு பகலாக காத்து கொண்டு வருகிறார். Dieu vous protège jour et nuit. நாம் சில நேரம் ஆண்டவரை இரவு பகலாக நினைப்பதே கிடையாது. Nous ne pensons pas à Dieu jour et nuit. நிறைய பேர் ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் ஆண்டவரே அவர்களுக்கு ஞாபகம் வரும். Beaucoup de personnes se souviennent de Dieu seulement quand ils ont des problèmes. ஆனால் ஆண்டவர் நம்மை மறவாமல் இரவு பகலாக நம்மை பாதுகாத்து வருகிறார். Mais Dieu sans nous oublier, il nous protège jour et nuit. சரி, 15வது வசனத்தை வாசியுங்கள். Verset 15. வனாந்தரத்திலே கன்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். 2 தடவை ஆண்டவர் கன்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். Et 2 fois le Seigneur avait fondu les rochers, il leur avait donné de l'eau. மெரிபாவிலே அவர் காதேஷ் பானியாவிலே அவர் பயங்கரமான அற்புதத்தை செய்தார். À Meriba et Kadesh Barnea, Dieu avait fait des miracles terribles. கன்மலையிலே, அதாவது பாலைவனத்திலே கன்மலையிலிருந்து தண்ணீர் வராது. Et dans le désert, l'eau ne sort pas du rocher. இப்போ நான் வாழுகிற கண்டி மாதிரியான மலை நாட்டுக்கு நீங்கள் போனீர்களே ஆனால் அந்த கற்களிலே இருந்து தண்ணீர் வருவதை காணலாம். Et si vous allez dans les villes où je vis comme le Kandi, où il y a les montagnes, vous pouvez voir de l'eau sortir, jaillir de la montagne. இந்தியாவிலே ஊட்டி, அப்புறம் அங்கே மலேசியாவிலே கேமரன் ஹைலண்ட்ஸ், அப்புறம் இலங்கையிலே நுவரேலியா, இப்படி மலை பிரதேசங்களுக்கு போனால்தான் அந்த கல்லிலே இருந்து தண்ணீர் வருவது, அந்த ஊற்றுக்கள் வருவதை காணலாம். Et comme dans les pays, les villes que Pasteur vient de citer, si nous allons dans les endroits où il y a des montagnes, que nous pouvons voir de l'eau sortir du rocher. பாலைவனத்தில் இது பௌதீக ரீதியில் அசாத்தியமானது. Et dans le désert, scientifiquement, biologiquement, c'est impossible. அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்கி ஆண்டவர் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். Dieu a fait des choses extraordinaires et il leur avait donné de l'eau. தண்ணீர் என்பது என்ன? C'est quoi l'eau? அத்தியாவசியமான தேவை. Et c'est un besoin primitif. உங்களுக்கு 1000 தேவைகள் இருக்கலாம். Vous pouvez avoir des milliers de besoins. ஆனால் அத்தியாவசிய தேவையை ஆண்டவர் சந்திக்காமல் இருக்கிறாரா? Est-ce que Dieu n'a pas pourvu à votre besoin primitif? நீங்கள் யாராவது கடனிலே இருந்தால், எனக்கு தெரியாது, பாஸ்டர் மோசஸ் அந்த பொருளாதாரத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், நான் அதை வாசிக்க வேண்டும். Si quelqu'un d'entre vous est endetté, Pasteur Moses a écrit un livre sur les finances, je dois le lire. நான் பொருளாதாரத்தை தேவனுக்குள்ளே இருந்து நான் பார்க்கும் விதத்தை சொல்லுகிறேன். Moi je dis la façon dont je regarde les finances en étant dans Dieu. தேவன் அனைவரது தேவைகளையும் சந்திக்கிறது. Dieu pourvoit les besoins de chacun, tout le monde. இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே கடன் அல்லது பெரிய பொருளாதார தேவை இருந்தால், Si dans votre vie vous avez des dettes ou un grand besoin financier, நீங்கள் கொஞ்சம் அமர்ந்திருந்து யோசித்து பார்த்தால், si vous asseyez et vous réfléchissez un petit peu, அது நிச்சயம் அத்தியாவசிய தேவைக்கான ஒரு பிரச்சனையாய் இருக்காது. évidemment ce n'est pas un problème que vous avez, c'est un besoin primitif. சாப்பிட இல்லாமல் இங்கே யாருமே இல்லை. Il y a personne ici qui n'ont pas à manger. கர்த்தர் போஷிக்கிறார். Dieu nourrit. உடுத்த இல்லாமல் யாருமே இல்லை. Il y a personne qui n'ont pas la facilité pour se vêtir. ஆண்டவர் எங்களை தங்குவதற்கு ஒரு இடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது வாடகை வீடோ சொந்த வீடோ ஒரு அறையோ. Pour habiter, Dieu nous a donné un endroit, que ce soit sa propre maison ou une maison en location ou une chambre même. நமது தேவன் அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிறவர். Notre Dieu est un Dieu qui pourvoit nos besoins primitifs. அவருடைய ஐஸ்வரியத்தின்படி அதை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. La Bible dit que selon ses richesses, il le fait. ஆகவே அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்க வழியே இல்லை என்கின்ற இடத்திலே ஆண்டவர் தண்ணீர் கொடுக்கிறார். Et Dieu leur avait donné de l'eau dans un endroit où il est impossible d'avoir de l'eau. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கலாம். Donc il est demandé d'enseigner aux enfants cela. கர்த்தர் என்றைக்குமே கைவிடவில்லை என்று கற்றுக் கொடுக்கலாம். Il faut enseigner que Dieu n'a jamais abandonné nulle part. அடுத்தது பாருங்கள், வேகமாக போவோம். 16வது வசனம். Suivant. கன்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது அவர்கள் ஆடுகள் மாடுகள் என்று சில மிருகங்களோடும் கூட தான் போனார்கள். Et lorsque le peuple voyageait, ils sont partis avec du bétail comme des brebis et des bœufs.
ஆகவே அவர்களுக்கு தண்ணீர் பருகுவதற்கு மாத்திரமல்ல வேறு வேறு விஷயங்களுக்கும் தேவைப்படுகிறது. Donc ils avaient besoin de l'eau non seulement pour boire, mais pour autre chose aussi. ஆண்டவர் குடிப்பதற்கு மாத்திரம் தண்ணீர் கொடுக்கவில்லை, Et Dieu n'avait pas donné de l'eau seulement pour boire, குளிப்பதற்கும் கொடுத்தார், et pour se laver aussi il a donné. மிருகங்களுக்கும் கொடுத்தார். Pour le bétail aussi il en a donné. வனாந்தரத்திலே நதிகளை போல தண்ணீரை கொடுத்தார் என்று வேதம் La சொல்லுகிறது. Bible dit qu'il a donné de l'eau comme des rivières dans le désert. இப்ப பாருங்களேன், எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? Où est-ce que nous sommes arrivés? அவர்கள் சோவானிலிருந்து புறப்பட்டார்கள், Ils sont partis de Tsoan, செங்கடல் பிளந்தது, la mer rouge a fondu, இந்த பக்கம் வந்தார்கள், ils sont venus de l'autre rive, தண்ணீரை ஆண்டவர் கொடுக்கிறார் பருகுவதற்கு. il leur donne à boire de l'eau, அது போல நதி போல தண்ணீர் கொடுக்கிறார். il donne de l'eau comme des rivières. ஆண்டவர் இந்த வசனங்களிலே நல்லவராக இருக்கிறாரா இல்லையா? Et dans ces versets, est-ce que Dieu est bon ou pas? ஆனால் அடுத்த வருஷத்திலே வசனத்திலே அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. Dans le verset suivant, l'histoire dit que comment étaient ces hommes. 17வது வசனம். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபமூட்டினார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான். Aujourd'hui, beaucoup de chrétiens, ils sont comme ça. ஆண்டவர் எவ்வளவோ நல்லது செய்து கொண்டிருக்க, Bien que Dieu ait fait autant de bonnes choses, ஆண்டவரை கோபமூட்டுகிறார்கள். ils irritent Dieu. எதன் அடிப்படையில் கோபமூட்டுகிறார்கள் என்று அடுத்த வசனம் Le சொல்லுகிறது. verset suivant dit sur quelle base ils l'irritaient. வாசிங்க. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஆஹா, அப்போ இவ்வளவு நேரம் தேவனுடைய நன்மையை பற்றி பேசின ஆசாப், Et jusqu'à présent, Asaph qui avait parlé des bienfaits de Dieu, இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? தங்கள் இச்சை கேட்ப. et qu'est-ce qu'il dit maintenant? Selon leur convoitise. மனுஷனுடைய இச்சை தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணும். கவனமா கேளுங்க. La convoitise de l'homme irriterait Dieu. கவனிக்கிறீங்களா? Est-ce que vous observez? ஆசை வேறு, இச்சை வேறு. L'envie, le désir c'est différent, mais la convoitise c'est autre chose. மனுஷனுக்கு ஆசை உண்டு. L'homme il a des désirs. ஆனால் என்றைக்கு ஆசை இச்சையாய் மாறுகிறதோ ஆபத்து தொடங்குகிறது. Lorsque le désir devient convoitise, c'est là où commence le danger. வேதம் சொல்லவே இல்லை ஆசையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லுதா? La Bible ne dit pas que le désir tombe enceinte et fait naître le péché. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. C'est la convoitise qui va se concevoir et fait naître le péché. ஆசைக்கும் இச்சைக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்ன? எல்லாம் கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. விசேஷமா வாலிப பிள்ளைகள் கவனிங்க. Et c'est quoi la différence entre désir et la convoitise? Les jeunes faites attention. ஹலோ, எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்னை Est-ce பார்க்கறீங்களா? que vous nous regardez? ஆசைக்கும் இச்சைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? Quelle est la différence entre le désir et la convoitise? இப்போ நான் இந்த கீபோர்டை பார்க்கிறேன். Je regarde le synthé. அந்த கீபோர்டை பார்க்க ஆசையாக இருக்கு. Ah, ça fait plaisir de voir le synthé. வாவ், அழகான கீபோர்ட், Ah, il est beau ce synthé. நல்ல கீபோர்ட். C'est un beau synthé. கொஞ்சம் வாசிச்சு பாப்போம். Ah, on va aller le jouer un peu. வாசிச்சா அப்படி சூப்பரா இருக்குது. Ah, c'est trop bien pour jouer. அதுதான் ஆசை. C'est ça le désir. அதிலே ஒரு தவறும் இல்லை. Il n'y a aucune faute. இச்சை என்றால் என்ன? Mais c'est quoi la convoitise? அந்த கீபோர்டு எனக்கு வேண்டும். Mais moi j'ai besoin de ce keyboard. அவ்வளவுதான். விளங்குதா? C'est ça. அது நல்லது, Il est bon, வாசிக்க இனிமையானது, c'est trop bien pour jouer, சூப்பர். c'est super. அது ஆசை. Ça c'est le désir. ஆசையிலே தப்பே கிடையாது. Le désir ce n'est pas mauvais. ஆனால் என்றைக்கு நான் நினைக்கிறேனோ ஐயோ அது எனக்கு வேண்டும் என்று, Le jour je pense que j'ai besoin de lui, je le veux, அதுதான் இச்சை. c'est ça la convoitise. அதுதான் கற்பம் தரிக்குமா. C'est ce qu'il va se concevoir. விளங்குதா? ஆசை ஆணாயும் இருக்கலாம், பெண்ணாயும் இருக்கலாம் தம்பி. Que ce soit le désir pourrait être homme ou femme, இச்சை பொம்பளை. mais la convoitise c'est féminin. என்றால் இச்சை கற்பம் தரிக்குதான். Parce que la convoitise se conçoit. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், கேட்டுக்கிறங்க. Je dis aux jeunes, தம்பி, mon garçon, ஐயோ அந்த புள்ள அழகான புள்ள, ah cette fille elle est jolie. ஐயோ அவளோட தலைமுடியெல்லாம் எப்படி இருக்கு, Ah comment sont ses cheveux. ஐயோ அந்த மூக்க பாருங்க, Oh regarde son nez. ரொம்ப அழகான ஒரு கேர்ள். C'est une fille très belle. ஆசை, C'est le அது désir. ப்ராப்ளமே கிடையாது. Aucun problème. தைரியம் இருந்தா நேர்ல பாரு, இல்லாட்டி கள்ளத்தனமாவது பாரு.
Si tu as du courage, regarde directement ou discrètement. சிஸ்டர்மாருக்கு பெரிய சந்தோஷம். Et les sœurs sont heureuses. நீங்க அதை விட பயங்கரவாதிகள். Vous êtes encore pire. வணங்குதா, நீங்களும் ஒரு பயலை பார்த்தீங்கன்னா அழகு உங்க போறவங்க தலைமுடிய பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் இல்லை, இங்கே தான் இருக்கு. Lorsque vous voyez un garçon, vous dites, ah, regarde ses cheveux, il en a pas ici, mais il en a ici. பார்த்தீங்கன்னா தலைமுடியை விட தாடி கூட இருக்கு. Il a plus de barbe que ses cheveux. நீங்க பாருங்க, ஆசை யாருக்கு தான் ஆசை இல்லை? Regardez, ça c'est le désir. Qui n'en a pas? ஆனால் அந்த ஆசை இச்சையாய் மாறுவது, Mais le désir devient convoitise. அது எனக்கு வேண்டும் என்ற பொழுது. Lorsqu'on dit je le veux. விளங்குதா உங்களுக்கு? அப்ப என்ன நடக்கும்? Donc qu'est-ce qui va se passer? அப்ப அந்த கேர்ள், அந்த பெண் அழகானவள், Cette fille, elle est jolie. ஐயோ பார்க்கவே ஆசையா இருக்குது. On a envie de la regarder. இப்ப எனக்கு அவ வேணும். Moi, je la veux. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? Mais quel est le problème? அவ கிறிஸ்தவள் கிடையாது. Elle n'est pas chrétienne. விளங்குதா உங்களுக்கு? Vous comprenez? அப்போ இச்சை என்ன செய்யும்? Qu'est-ce que la convoitise va faire? கற்பந்தரிக்கும். Elle va se concevoir. நீங்கள் இந்த வசனத்தை சும்மா வாசிப்பீர்கள், அந்த இச்சையானது கற்பந்தரிப்பு, அது சும்மா வாசிப்பீர்கள். Et vous lisez ce verset comme cela, le verset, la convoitise va se concevoir. கவனிங்க, இச்சையானது பாவத்தை உருவாக்கும்னு சொல்லி இருக்கலாம் அல்லவா? Il aurait pu dire la convoitise va créer le péché. இச்சையானது பாவத்தை உண்டாக்கும் என்று சொல்லி இருக்கலாம் அல்லவா? Il aurait pu dire il pourrait créer, produire le péché. இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும் என்றாவது சொல்லி இருக்கலாம் அல்லவா? Il aurait pu dire la convoitise va faire enfanter le péché. அது ஏன் கற்பந்தரித்து? Pourquoi il est écrit il va se concevoir? கற்பம் தரிக்கிறது எப்படி நடக்கும் என்று நாம் கொஞ்சம் கற்பம் தரிக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்க்க வேண்டும். On doit regarder qu'est-ce qui va se passer pour les personnes qui tombent enceintes. முதலாவது ஒரு கரு வயிற்றிலே உருவாகினது என்று உருவாகின உடனே தெரியாது. On ne sait pas lorsqu'un embryon se forme dans le ventre tout de suite. ஆமாவா இல்லையா? Oui ou non? சிஸ்டர், புள்ள பெத்தவங்க இருக்கீங்க, Les sœurs qui ont eu des enfants, உங்க வயித்துக்குள்ள புள்ள வந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா புள்ள வந்துட்டது, புள்ள வந்துட்டது? est-ce que vous saviez tout de suite que lorsque vous avez eu l'enfant dans votre ventre, ah j'ai eu l'enfant? அநேகமாக உங்களுக்கு உங்கள் வயிற்றிலே பிள்ளை வந்து விட்டது என்று தெரியும் பொழுது அந்த கருவுக்கு 2 மாதம் ஆகியிருக்கும். La plupart du temps, lorsque vous saurez que vous avez un bébé dans votre ventre, cet embryon il a déjà 2 mois. அப்ப 2 மாசமா அது எங்க இருந்திருக்கு? Donc pendant 2 mois où est-ce qu'il était? உங்களுக்குள்ளே. Il était en vous. உங்களுக்குள்ளே. Il était en vous. ஆனா உங்களுக்கு அது தெரியுமா? Est-ce que vous le saviez? தெரியாது. Vous ne saviez pas. இப்படி தான் இச்சையும். C'est ça la convoitise aussi. எனக்குள்ளே இச்சை வந்து விட்டது, கற்பம் தரித்து விட்டது என்று எனக்கு தெரியாது. Et je ne sais pas que la convoitise est entrée en moi, elle s'est conçue. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? Vous savez qu'est-ce qu'il va se passer? உங்களுக்குள்ளே மாற்றங்கள் வரும். Il y aura des changements en vous. வழக்கமா சாப்பிடுற சாப்பாடு இறங்காது, வாந்தி பண்ணுவீங்க. Et vous n'allez pas pouvoir digérer la nourriture que vous mangez d'habitude, vous allez vomir. இச்சையானது உங்களுக்குள்ளே கற்பம் தரித்தவுடன், Dès que la convoitise s'est conçue en vous, வழக்கமாய் கேட்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆசை வராது, அருவருப்பாயிருக்கும். vous n'aurez plus envie d'écouter la parole que vous avez l'habitude d'écouter. Maintenant, elle est devenue abominable pour vous. விளங்குதா? இப்ப சொல்லுவேன், இவர் தான் என்னுடைய பாஸ்டர்ன்ட்டு. Admettons que lui, il est mon pasteur. அப்ப நான் பாஸ்டர் அடிக்கடி பாஸ்டர் வாங்க என்ன தோல்ல கையை வைங்க, Pasteur, venez எனக்காக mettez la main ஜெபம் sur பண்ணுங்க. moi, priez pour moi. ஆசையோடு என் பாஸ்டர் இடத்துல போய் ஜெபம் பண்ணி கொள்ளுகிறவன் நான். Moi, j'ai l'habitude d'aller prier auprès de mon pasteur avec désir. எல்லாம் கேக்குறீங்களா? Est-ce que vous écoutez? இப்ப எனக்குள்ள என்ன வந்து விட்டது? Et qu'est-ce qui m'est arrivé maintenant? இச்சை வந்து விட்டது. La convoitise. நான் கற்பம் தரித்திருக்கிறேன், J'ai conçu. அது எனக்கே தெரியாது. Et je ne sais même pas. இப்போ என்ன செய்கிறேன்? Et qu'est-ce que je fais maintenant? முடிந்த அளவு பாஸ்டர் இடத்துல ஜெபிக்காமல் நழுவ பார்க்கிறேன். Et j'essaie d'éviter au maximum sans aller prier auprès de pasteur. அவரிடத்துல ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் குறைகிறது. Et je n'ai plus envie mon envie diminue d'aller prier auprès de lui. அவர் என்ன செய்கிறார்? Qu'est-ce que lui il fait? பழக்க தோஷத்துக்கு சொல்லுகிறார், சுரேஷ் வா தம்பி நான் உனக்காக ஜெபம் பண்றேன் Et அப்படிட்டு comme d'habitude il dit, Suresh viens, je vais prier pour toi. ஜெபிக்கிறார். Il prie pour moi.
நானும் அந்த வழக்கம் போல ஜெபித்துக் கொள்வது போல நிற்கிறேன். Et moi, je fais semblant de prier comme d'habitude. ஆனால் எனக்கு அருவருப்பாக இருக்கு. Mais c'est abominable pour moi. ஏதோ ஒரு கஷ்டம். Et c'est difficile pour moi. விளங்குதா? Vous comprenez? வெளியே வந்து En sortant, அந்த ஜெப ஆசீர்வாதத்தை வாக் என்று வாந்தி பண்ணி போடுகிறேன். et je vomis la bénédiction de la prière dehors. விளங்குதா உங்களுக்கு? Vous comprenez? வழக்கமாக நான் ஆசையாய் சாப்பிடும் சாப்பாடுகள் இப்போ வாந்தியை வர வைக்கின்றன. Les nourritures que je mange d'habitude avec désir, maintenant j'ai envie de les vomir. வித்தியாசமான விபரீதமான விந்தையான சாப்பாடை சாப்பிட ஆசை வருகிறது. Mais j'ai envie de manger des différentes nourritures qui sont bizarres. மாங்காய் வேணும். J'ai envie de manger de la mangue. மாம்பழம் வேண்டி திரட்டே. Est-ce que je peux t'acheter de la mangue? வேணாம், மாங்காய் தான் வேணும். Je veux de la mangue qui n'est pas mûre. விளங்குதா உங்களுக்கு? இங்க முடியாது, ஆனா ஸ்ரீலங்கால சாம்பல் வேணும். Et ici on peut pas. Au Sri Lanka, les gens mangent de la cendre, du riz qui n'est pas cuit. தம்பி சமைச்ச சோற வாந்தி பண்ணுது, அரிசியை திங்குது. Elle vomit le riz cuit, mais elle mange le riz qui n'est pas cuit, cru. என்ன இது? Qu'est-ce que c'est? இல்ல விளங்குதா இல்லையா? அப்போ இச்சை கற்பம் தரித்தவுடன், Dès que la convoitise est conçue, இந்த கிறிஸ்தவன் இந்த கிறிஸ்தவள் விந்தையாய் நடந்து கொள்ளுகிறாள். et ce chrétien, cette chrétienne agissent bizarrement. இது ஒரு மகனாய் இருந்தால் அம்மா அப்பாவுக்கு தெரியாது என் பிள்ளைக்கு என்ன நடந்திருக்கிறது என்று. Si c'était un fils, les parents ne sauraient pas qu'est-ce qui s'était passé pour leur fils. அப்போ அம்மா அப்பா ஜெபிக்கிறாங்க, ஐயோ ஆண்டவரே என் பிள்ளையை என்னமோ நடக்கிறது, என் பிள்ளையை பரிசுத்தமாக்கும். Les parents prient maintenant, Seigneur, je sais pas qu'est-ce qui se passe avec mon enfant, purifie mon enfant. மகளாய் இருந்தாலும் அப்படித்தான். Que ce soit fille, c'est pareil. ஹலோ வாலிப பிள்ளைகள், உங்களுக்கே சொல்றேன், உங்களுக்கே இப்ப Les jeunes enfants, c'est pour vous. சில ஆவிக்குரிய விஷயங்கள் திடீரென உங்களுக்கு அவ்வளவு ஆசையாய் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கிறது என்றால், Si les choses spirituelles vous paraissent tout d'un coup bizarres, உனக்குள் இச்சை கற்பம் தரித்து விட்டது என்று அறிந்து கொள். sache que la convoitise s'est conçue en toi. விளங்குதா உங்களுக்கு? Vous avez compris? விந்தையான விபரீதமான ஆசைகள் வரும். Vous aurez des désirs bizarres, différents. இவ்வளவு காலம் ஆசை இல்லாத சில விஷயங்களை பார்க்க ஆசையா இருக்கும். Et vous aurez envie de regarder des choses que vous n'aviez pas envie de voir avant. புது புது ஃப்ரெண்ட்ஸ் ஆசையா இருக்கும். Vous avez envie d'avoir de nouveaux amis. உலக பிரகாரமான நண்பர்கள், சர்ச்சில் இருக்கிற நண்பர்களை விட ஆர்வமாய் தனக்கிட்டே வருவதற்கு ஆசை வரும். Vous aurez envie d'avoir des amis du monde que d'avoir des amis à l'église. தனியா இருக்க ஆசை வரும். Vous aurez envie d'être seul. திடீர்னு பார்த்தா சில பிள்ளைகள் தனியா என்னைய விட்டுருங்கம்பாங்க. Et tout d'un coup, certains enfants disent, laissez-moi tout seul. விளங்குதா? அதுக்கு தான் இருக்குது இந்த பிசாசு. Il y a ce diable qui existe pour ça. விளங்குதா உங்களுக்கு? Vous comprenez? ஒரு விதமா நடந்துக்கிறாங்க. அந்த பிரெக்னன்ட் பொம்பளைங்க மாதிரியே தான் இச்சையால் கற்பம் தரிக்கப்பட்டவர்களும் நடந்து கொள்வார்கள். Et ceux qui sont conçus de la convoitise exagéreront de la même manière qu'une femme enceinte. வெளியே தெரியாது. On ne verra pas dehors. ஆனால் ஒரு நாள், Mais un jour, ரொம்பவே பிரச்சனை, டாக்டர் கிட்ட போயே ஆகணும். le problème est grand, il faut obligé d'aller auprès de médecin. அங்க பரிசோதனை செஞ்ச பிறகுதான் தெரியும் அக்காவுக்கு கற்பம். C'est après avoir examiné qu'on va savoir que la sœur elle est enceinte. விளங்குதா உங்களுக்கு? Vous comprenez? இன்னொன்று சொல்லுகிறேன். Je dis encore une chose. இப்போ நான் இந்த கள்ளத்தனமா திருட்டுத்தனமா கற்பம் தரிக்கிறத பத்தி நான் பேசல. Je ne parle pas de tomber enceinte en cachette. பொதுவாக நான் பேசுகிறேன். Je parle en général. நீங்கள் கல்யாணம் கட்டி இருக்கிறீர்கள், Vous êtes marié. கற்பம் தரித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருமா வராதா Si சொல்லுங்க vous பார்க்கலாம். tombez enceinte, vous allez avoir une joie. ஆமாவா இல்லையா? Oui ou non? இச்சையிலே விழுந்தவர்கள் அந்த இச்சை கற்பம் தரித்து பெறப்போகிற பாவத்தை குறித்து இன்பமாய் இருப்பார்கள். Et ceux qui se sont conçus de la convoitise, ils vont être joyeux, heureux du péché qu'ils vont enfanter. ஒரு உதாரணத்தை சொல்லுவா. Je dis un exemple. நான் தான் Moi, c'est moi la personne. நான் ஒரு வாலிப பையனா, Je suis un jeune garçon. சரியா?
நான் நல்ல ஒரு வாலிப பையன், Je suis un jeune garçon, நான் மியூசிக் வாசிக்கிறேன், je joue la musique, வர்ஷிப் பண்றேன், je fais la louange, நான் மொழியும் பெயர்க்கிறேன் je உங்கள fais மாதிரி. la traduction, நல்ல உற்சாகமா இருக்கிறேன். je suis enthousiaste comme ça. நான் ஒரு வாலிபன். Et je suis un jeune. ஒரு அழகான பொம்பளை பிள்ளைய பார்த்தா என்ன நடக்கும்? Et si je vois une belle fille, qu'est-ce qui se passe? ஒரு வாலிபன் அழகான பொம்பளை பிள்ளைய பார்த்தா என்ன நடக்குமோ அதுதான் எனக்கும் நடக்கும். Et ce qui va m'arriver, c'est la même chose que lorsqu'un jeune il regarde une belle fille. வாவ், அங்கே பாருடா அழகி. Regarde là-bas, il y a une belle fille. அவளுடைய தலைமுடியை பார், Regarde ses cheveux, மூக்கை பார், regarde son nez, கையால் வெளியை பார். regarde ses yeux comme des poissons. ஒரு பிரச்சனை இல்ல, Aucun problème. பார்க்க ஆசை, On a envie de regarder ça. பாத ப்ராப்ளம், Aucun problème. ஒரு பிரச்சனை இல்ல. Aucun problème. ஆனால் Mais அவள் எனக்கு வேண்டும், je la veux. அவள் எனக்கு வேண்டும். Je la veux pour moi. இச்சை வந்துருச்சு, ஆசை இச்சையாய் மாறிவிட்டது. Le désir est devenu convoitise. இப்ப அது உள்ள கற்பம், பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னா. Et maintenant, je suis tombé enceinte. இப்ப கீபோர்டு அடிக்கும் போது Et maintenant, quand je joue le synthé, கீபோர்ட் le piano, ஒரு காலத்தில் ஆசையாய் உட்கார்ந்து விழுந்து விழுந்து பிராக்டிஸ் பண்ணி வாசித்த எனக்கு இப்பொழுது என்ன நடக்கிறது? வாந்தி வருகிறது. à un moment donné, moi qui me suis entraîné bien, moi qui ai joué avec beaucoup de désir, maintenant j'ai envie de vomir. நான் வெளியே சொல்றேன் இல்ல, Mais je ne dis pas ouvertement. எனக்கு இப்போ ஜெபிக்கும் போது வாந்தி வருகிறது. Et quand je prie, j'ai envie de vomir. எனக்கு இப்போ கர்த்தருடைய காரியங்கள் அருவருப்பா இருக்கின்றது. Maintenant, les choses de Dieu deviennent abominables pour moi. வெளியே காட்டிக்கொள்ள மாட்டேன் என்கிறேன். Mais je ne montrerai pas ouvertement. எனக்கே தெரியாது எனக்கு என்ன நடக்கிறது என்று. Moi-même, je ne sais pas qu'est-ce qu'il m'arrive. ஆனால் கீபோர்ட் வாசிக்கும் பொழுதும் அவள், Et quand je joue le piano, c'est elle dans la pensée. ஜெபிக்கும் போது அவள், Quand je prie, c'est elle. ஆராதனையிலே அவள், Pendant la louange, c'est elle. எங்கும் அவள், எதிலும் அவள், எப்பொழுதும் அவள். Partout elle, dans toute chose, c'est elle. Tout le temps, c'est elle. விளங்குதா? Vous comprenez? திடீரென ஒரு நாள் வருகிறது, Et tout d'un coup, il y a un jour, அவளே என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சுரேஷ். elle-même, elle vient à moi, elle dit, ah, je t'aime, Suresh. விளங்குதா? அந்த அந்த லேப்ல இருந்து ரிப்போர்ட் வர்ற மாதிரி Comme பாசிட்டிவ். Comme si on a eu des résultats du laboratoire, et le résultat est positif. அவளே வந்து என்ன லவ் யூ சொல்லிட்டா. Elle-même, elle est venue me dire, je t'aime. ஐயோ இன்பம். Ah, quel bonheur. இப்ப எனக்கு தெரிய வருது, Et maintenant, j'apprends, அவ ரட்சிக்கப்பட்டே இல்ல, elle n'est pas sauvée. அவ வேறொரு மதத்தை சேர்ந்தவ. Elle est d'une autre religion. இப்ப என் நிலைமை என்ன தெரியுமா? Donc, quelle est ma situation? பரவாயில்லை, C'est pas grave. நோ ப்ராப்ளம். Pas de problème. அவள் கிடைத்து விட்டால் என்ன இளவுக்கு ரட்சிப்பு. Je l'ai eu. Pourquoi j'ai besoin de salut? விளங்குதா உங்களுக்கு? Vous comprenez? இவளே கிடைச்சிட்டா. Je l'ai eu elle-même. இப்ப நான் சொல்றேன் பாஸ்டர், பாஸ்டர் ஆகனுக்கு வேற ஆக்களை போடுங்க Je பாஸ்டர். dis à Pasteur Abel, mettez quelqu'un d'autre. ஏன் தெரியுமா? இப்ப வாந்தி வாந்தி நின்றுச்சு, வாந்தி நின்றுச்சு. Parce que le vomissement s'est arrêté maintenant. வாந்தி நின்றாலும் வாசிக்க தோணுதில்லை. ஏன் தெரியுமா? Même si le vomissement s'arrête, moi je n'ai plus envie de jouer. இங்க இருந்து வாசிக்கிறதுக்கு பதிலா Au lieu de rester ici pour jouer, அந்த அங்க போய் ஓரத்துல உட்கார்ந்தா, et si je vais m'asseoir là-bas dans le coin, ஆராதனை நடக்கும் போதெல்லாம் நான் இதுல டார்லிங், நான் இங்கே, என் உள்ளமோ அங்கே. pendant la louange, je vais écrire chérie, moi je suis ici, mon cœur est là-bas. விளங்குதா உங்களுக்கு? Vous comprenez? ஏன் ஆகன் அடிக்கலன்னு விளங்குதா? Vous comprenez pourquoi je n'ai pas joué le piano? ஏன் மூளையில போய் உட்கார்றேன் தெரியுதா? Vous savez pourquoi je me suis assis au coin? இப்ப ஜெபம் சர்வீஸ் முழுக்க நான் ஜெபம். Et pendant le service entier, je suis en train de prier. இப்ப இங்க இருந்து பாஸ்டர் பார்க்கும்போது நினைப்பார், ஐயோ சுரேஷ் எப்ப பார்த்தாலும் தலைகளை கவிழ்ந்து ஜெபத்திலேயே Et காத்திருக்கிறார். lorsque le pasteur il voit vous regarder d'ici, il lui dit, oh, Suresh, il est tout le temps la tête baissée, il est en train de prier. கிட்ட வந்து பார்த்தா தெரியும் ஜெபம் இல்ல பாஸ்டர், போன். Si on s'approche pour voir, on verra que ce n'est pas la prière, c'est le téléphone. வாட்ஸ்அப்பிக் கொண்டிருக்கிறேன் அவளோடு. Et je suis en train de parler sur WhatsApp avec elle. விளங்க லைவ் வீடியோ போட்டுட்டு மியூட் பண்ணிட்டு அவ என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கா, நான் அவளை பார்த்துக்கிட்டு ஒன்றும் பேசுறது இல்ல. On a lancé l'appel vidéo, mais on a coupé le son, on s'est en train de regarder. என்னைய பாருங்க. Regardez-moi. ஆராதனை
விளங்குதா? இச்சை Convoitise, கற்பம் தரித்து c'est conçu. வயிறு பெருக்க ஆரம்பிக்குது. இப்ப Le ventre commence à enfler. விளங்குதா? இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. Et là, on voit, c'est visible petit à petit. என்னடி உனக்கு ஆச்சு? Et qu'est-ce qui s'était passé? இப்ப எல்லாரும் குழம்புறாங்க, யாரடி அவன்? Tout le monde est confus. Qui a causé என்னடி qui? செஞ்சிட்ட? Qu'est-ce que tu as fait? இப்ப நான் Et maintenant, moi, என்ன உலகத்துல நடக்காததா எனக்கு நடந்துருச்சு? quelque chose qui ne se passe pas dans le monde qui m'arrive. என்ன புதுமையா பாக்குறீங்க? Comme si c'était quelque chose de nouveau. Regardez. நானும் எனக்குன்னு உரிமை இருக்கு தானே, Moi aussi, j'ai des droits. எனக்கும் தெரியும் தானே, Moi aussi, je connais. எனக்கும் ஆண்டவர் இருக்கிறார் தானே, Moi aussi, j'ai Dieu pour moi. எனக்கும் பைபிள் இருக்கு தானே, Moi aussi, j'ai la Bible. எனக்கும் ஆவியானவர் பேசுவார் தானே. Pour moi aussi, l'Esprit Saint me parlera. அவளை நான் எப்படியாவது ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவேன். Et je vais la conduire dans le Seigneur. விளங்குதா? இவர் ஆண்டவருக்குள்ள அவளை கொண்டு வந்துருவாராம். Et lui, il va essayer de réussir à la ramener dans le Seigneur. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். La convoitise va se concevoir et faire naître le péché. அது எதுவாயும் இருக்கட்டும், Qu'importe les choses. அது அது எந்த ஒரு இச்சையா இருக்கட்டும், ஆசை அது எனக்கு வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்தால் அது இச்சை. Quelles que soient les choses, mais l'étape de désir, lorsqu'il devient je veux la chose, ça c'est la convoitise. இப்போ ஒரு பயங்கரத்தை ஆசாப் காட்டுகிறார், ஒரு பயங்கரத்தை காட்டுகிறார். Et maintenant, Asaph nous montre une chose terrible. வாசிங்களே. என்றாலும் அவர்கள் 17ல இருந்து வாசிங்க. என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபமூட்டினார்கள். இப்போ ஆண்டவர் கோபத்தில் இருக்கிறார். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஓகே. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஓகே. இப்ப விளங்குது தானே, இதெல்லாம் விளங்குது தானே உங்களுக்கு? Vous comprenez tout cela? தண்ணீர் தந்தார், அப்பம் தருவாரோ? Il a donné de l'eau, mais est-ce qu'il va donner du pain? மாம்சம் தருவாரோ? Est-ce qu'il va donner de la viande? அடுத்த வசனம். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். ஹலோ கவனிங்க, கர்த்தர் அதை கேட்டு என்ன கொண்டார்? கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. அதாவது 3 வசனங்களிலே கோபம் 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 என்று சொல்வதென்றால் ஆண்டவர் எவ்வளவு கோபப்பட்டிருப்பார். S'il était dit 3 fois le mot colère dans 3 versets, donc combien Dieu aurait été en colère? இப்ப பாருங்க, அடுத்த துண்டுகளை பாருங்க. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். பாயிண்ட் நம்பர் 1, முதலாவது என்ன? பூரணமாய் ஆகாரம் கொடுத்தார். Il a donné complètement la nourriture abondante. ஆகாசத்திலே கீழ்காற்றை வர பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாம்சத்தை தூளத்தனையாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாகவும் வருஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். ஆஹா, இதுதான் கேம், இதுதான் ரகசியம். C'est ça le secret. நமது ஆண்டவருடைய ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாருங்கள் சரித்திரத்தை. Si vous voulez connaître le secret de notre Dieu, regardez dans l'histoire. இச்சை பாவம் தான். La convoitise est effectivement un péché. இச்சை அசுத்தம் தான். C'est vrai que la convoitise est sale. ஆனால் அவர்கள் இச்சித்ததை ஆண்டவர் கொடுத்தார். Mais Dieu leur avait donné ce qu'ils l'ont convoité. நமக்கும் அப்படித்தான். Pour nous c'est pareil. நாம் இச்சையை துறக்காவிட்டால், si nous abandonnons pas la convoitise, நாம் இச்சித்ததை அவர் நமக்கு கொடுப்பார். il nous donnera ce que nous aurons convoité. நாம் இச்சித்தது நமக்கு கிடைக்கும் பொழுது சந்தோஷமாய் ருசியாய் இருக்குமா இல்லையா? Lorsque nous recevons ce que nous avons convoité, est-ce que ça va pas être bon pour nous?
ஆனால் தொடர்ந்து வாசிங்கள். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிட்டு. அதுதான் ஆண்டவர். இதுதான் உங்களுக்கு பயத்தை வருவிக்க வேண்டிய ஒரு பகுதி. C'est ça la partie où vous devez avoir peur. இச்சைகளை தீர்த்து கொண்டு தைரியமாய் வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. Et c'est une partie que les chrétiens qui se rassasient de leur convoitise et qui vivent avec audace. தவறானதை நாம் இச்சித்தாலும் Même si nous convoitons les mauvaises choses, ஆண்டவர் அதை கொடுப்பார். Dieu va nous les donner. விளங்குதா? இப்ப நானா சொல்றேன், பைபிள் சொல்லுதா? Est-ce que c'est moi qui le dis ou c'est la Bible? தவறானதை. இதனால் தான் நான் சொல்லுகிறேன், திறக்கப்படும் கதவுகள் எல்லாம் தேவன் திறக்கும் கதவுகள் அல்ல. C'est pour cela que je dis toutes les portes ouvertes ne sont pas ouvertes par Dieu. கிடைப்பவை எல்லாமே தேவன் தருகின்றவையும் அல்ல. Tout ce que nous recevons, ce n'est pas Dieu qui donne. நாம் வற்புறுத்தி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். Nous forçons Dieu et nous recevons de Dieu. இச்சையிலே கேட்கிறோம், Nous demandons avec la convoitise, தேவன் கோபத்திலே தருகிறார். Dieu donne dans sa colère. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? Mais vous, qu'est-ce qu'il va se passer? அவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, Et pendant qu'ils sont en train de profiter de cela, அவர்கள் சாகிறார்கள். ils mourraient. வேதத்தில் எங்கும் சரி, என்னாகமம் 11 சரி, எத்தனை பேர் செத்தார்கள் என்று வேதத்தில் எழுதி இல்லை. Il n'est pas écrit dans la Bible, que ce soit dans Nombre 11 ou ici. ஆனால் இந்த ரபினிக் ரைட்டிங்ஸ் என்று சொல்லுவோம், யூதர்களுடைய சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது 23,000 பேர் செத்தார்கள் என்று. Dans les écritures historiques des Bibles, 23,000 23 000 personnes sont décédées. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் ஆயிரக்கணக்கில் செத்தார்கள் என்பதுதான் உண்மை. Mais la vérité, c'est qu'il y a des milliers de personnes qui sont mortes. இஸ்ரவேலின் பாளையத்திலே மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. Et dans le camp des Israélites, il y a eu des cris de mort, de deuil là-bas. அந்த ரட்சிக்கப்படாதவள் வேண்டும் என்று நான் ஏங்கி கடைசியில் எனக்கு கிடைத்து விட்டால் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். Je languissais pour avoir la femme qui n'est pas sauvée. Je l'ai eu finalement. எவ்வளவு காலம் நான் அவளோடு சந்தோஷமாய் வாழப் போகிறேன் தெரியுமா? Vous savez jusqu'à combien de temps je vais être heureux avec elle? என் வாழ்க்கை நாசமாய் போக போகிறது. Parce que ma vie va périr. அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை நரகமாய் இருக்க போகிறது. Après cela, ma vie être un enfer. என் வாழ்க்கையிலே முழுக்க முழுக்க மரண ஓலம் கேட்க போகிறது. Je vais entendre des cris de deuil toute ma vie. புலம்பிக் கொண்டே வாழப் போகிறேன். Je vais vivre en me lamentant. ஆனால் என்ன? Mais நான் திமிராய் நான் இச்சித்து கேட்டு பெற்றுக்கொண்டபடினால் நான் வெளியாலே காட்டிக்கொள்ள முடியாது நான் கேவலமாய் வாழுகிறேன் என்று. Puisque je l'ai demandé avec orgueil parce que j'ai convoité, je ne peux pas le dire ouvertement dehors. அன்பானவர்களே, இச்சையால் தேவனிடத்திலே வற்புறுத்தி பெற்றுக்கொண்ட எதையும் வைத்துக்கொண்டு எவனும் எவளும் சந்தோஷமாய் இல்லை. Et personne n'est heureux. Ceux qui ont reçu en convoitant et ils ont forcé Dieu. சில பேர் வருவார்கள் என்னிடத்திலே, Certains viennent auprès de moi. இந்த வியாபாரத்தை தொடங்கவா என்று கேட்பார்கள். Ils me demandent est-ce que je peux commencer ce commerce. நான் சொல்வேன், இந்த வியாபாரம் கர்த்தருடைய பார்வைக்கு பொருத்தமானது அல்ல உங்களுக்கு. Et moi je leur dis ce n'est pas bon à la vue de Dieu ce business. சில பேர் எங்களிடத்தில் என்னத்துக்கு ஆலோசனை பெற வருகிறார்களோ தெரியாது. Je ne sais pas pourquoi certains viennent auprès de nous pour demander des conseils. இந்த வியாபாரத்தை தான் செய்ய போகிறேன் என்று தீர்மானித்து தொலைத்து விட்டு போய் எங்களிடத்தில் வந்து கேட்பார்கள், இப்படி ஒரு வியாபாரத்தை தொடங்கவா என்று. Ils ont déjà décidé de faire ce business, mais ils viennent comme ça pour nous demander est-ce que je peux commencer ce business. இப்படி ஒரு வியாபாரம் தொடங்க ஒரு 40,000 யூரோவாவது வேண்டுமே. Pour commencer un tel business, il faut au moins 40 000 euros. லோன் அப்ளை பண்ணிட்டேன் பாஸ்டர். J'ai demandé un crédit, pasteur. எப்படி லோன் அப்ளை பண்ணிட்டு என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு தொடங்குவான். Il a déjà demandé le crédit, après il vient me demander est-ce que je peux commencer. ஒரு நல்ல இடம் வேணுமே. Il faut trouver un bon lieu. பார்த்திருக்கிறேன் பாஸ்டர், ஒரு நேரத்துக்கு வாங்க நான் காட்டுறேன். J'ai déjà trouvé, pasteur, venez voir, je vais vous montrer. அப்ப உனக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் எல்லாம் தேவையே. Tu as besoin du personnel, non? நான் எல்லாம் செட் பண்ணிட்டேன் பாஸ்டர். J'ai déjà tout préparé, pasteur.
நீ லோனும் அப்ளை பண்ணிட்ட, Tu as déjà demandé la crédit, இடமும் பார்த்துட்ட, tu as déjà trouvé le local, ஆக்களும் எடுத்துட்ட, tu as déjà recruté des gens. அப்புறம் என்கிட்ட வந்து கேட்கிற இப்படி ஒரு வியாபாரம் தொடங்கவா? Après, tu viens me demander est-ce que je peux commencer ce business? நீங்கள் பாஸ்டர் அல்லவா? பாஸ்டர். Vous êtes bien un pasteur. அப்போ நான் சொல்லியிருக்கிறேன், சரி, இது உண்மையில் நடந்தவை நான் சொல்லுவேன், இது அவ்வளவு சமாதானமா இல்லை. Et moi je leur ai dit, c'est pas paisible vraiment. அப்புறம் வந்து சொல்வார்கள், இல்லை நானும் என் மனைவியும் ஜெபித்தோம், கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார், நீங்கள் தான் வந்து திறந்து கொடுக்க வேண்டும் என்று. Après ils disent, moi et ma femme on a prié, Dieu a donné la paix, venez faire l'inauguration. நானே போயிட்டு திறந்து கொடுப்பேன். Et moi je vais inaugurer. அதுக்கு பிறகு நாசமா போவாங்க. Après ils vont périr. நிம்மதியே இல்லை. Ils n'ont pas de tranquillité. பெரிய சித்திரவதைக்குள்ள போவாங்க. Ils vont se faire torturer. ஆரம்ப காலத்தில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். Et au commençant, ils vont pas le montrer dehors. கொஞ்ச காலத்துல உலகத்துக்கே தெரியும். Après peu de temps, le monde entier va connaître. அந்த வாங்கின கடனையும் கட்ட முடியாது. Ils ne pourront pas rembourser le crédit. எடுத்தவர்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து கொள்ள வழி இல்லை. Ils ne pourront pas payer le salaire du personnel. அப்புறம் வந்து அம்போ என்று உட்கார்ந்திருப்பார். Après, ils viennent s'asseoir comme ça. அதுதான் சில பேர் வருவாங்க என்கிட்ட, Certains viennent auprès de moi. பாஸ்டர் அந்த பிள்ளையை தான் நான் கல்யாணம் கட்ட போறேன், பரவாயில்லையான்னு பார்த்து சொல்லுங்க. Pasteur, je vais me marier avec une telle fille. Regardez si c'est bon ou pas. இல்ல உனக்கு அது பொருந்தாது. Et non, je lui dis, ça ne te correspond pas. இல்ல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவோம் பாஸ்டர். On va essayer de faire les choses, pasteur. On sent எப்படி que ça தெரியும்? marche. எப்படி தெரியும் தம்பி? Comment tu sais, mon frère? நாங்க பேசிக்கிட்டோம். On s'est déjà parlé. ஓ நீ பேசிக்கிட்டியோ? Ah, t'as déjà parlé. உங்க வீட்டுக்கு இது பிடிக்குமோ தெரியலையே. On sait pas, chez toi, ils vont apprécier ou pas. அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. Mais ils n'ont pas de problème. ஓ அப்போ உன் வீட்டுக்கும் சரி, Donc c'est bon pour ta famille அவங்க aussi. வீடு Et leur maison, அவங்களுக்கும் சரி. eux aussi c'est bon pour eux. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்த? Alors pourquoi tu es venu chez moi? நீங்க தானே பாஸ்டர், Parce que vous êtes pasteur. நீங்க தானே கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். C'est vous qui devez célébrer le mariage. சரி, ரட்சிக்கப்பட்ட ஆள்னால பரவாயில்லன்ட்டு கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். Donc parce que c'est quelqu'un qui est sauvé, je célèbre le mariage. அப்புறம் பார்த்தா அந்த ரெண்டும் நரகத்துக்குள்ளுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கும். Après tous les deux, ils vont vivre dans l'enfer. இது அதை கொல்ல பார்க்கும், அது இதை கொல்ல பார்க்கும். L'un cherche à tuer l'autre, l'autre cherche à trouver l'autre. என் அனுபவத்தை சொல்லுகிறேன். Je parle de mon expérience. அது கூட பரவாயில்ல. En plus de cela. ஒண்ணு வந்து சொல்லுது, அது எந்த ஆளில் எண்டால அந்த கொன்னு இருப்பேன் கழுத்தை நெரிச்சு. Il y en a- இன்னொரு பாஸ்டர் கிட்ட வந்து சொல்லுது, Il y en a un qui vient dire à notre pasteur, பாஸ்டர் கர்த்தர் எனக்கு காட்டினார் அவரை திருமணம் செய்து கொள்ள சொல்லி. அவர் கிறிஸ்தவரே அல்ல. pasteur, le Seigneur m'a montré de me marier avec un tel, mais il n'est pas chrétien. எப்படி ரட்சிக்கப்படாத ஆளை கட்ட சொல்லி கர்த்தர் காட்டினாராம். Et c'est Dieu qui lui a montré de se marier avec une personne qui n'est pas montrée et Oui. qui n'est pas sauvée. என்ன துணிவப்பா இந்த மக்களுக்கு. Quelle audace ils ont ces gens. இச்சை பயங்கரமானது தெரியுமா? Vous savez, la convoitise est terrible. நான் உங்களுக்கு சொல்லுவேன், Moi, je pourrais vous dire, பிசாசை விட வல்லமையானது இச்சை. la convoitise est plus puissante que le diable. ஏனென்றால் பிசாசையை விழ வைத்தது இச்சை அல்லவா? Parce que c'est la convoitise qui a fait chuter le diable. அப்போ இச்சை, அந்த இச்சை தான் நமக்கு சோதனையை உண்டாக்கும். Parce que c'est la convoitise qui va créer des tentations pour nous. சோதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் La சொல்லுகிறது. Bible dit, éloignez-vous, échappez aux tentations. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறது. Il est dit, résistez à Satan. அப்ப சாத்தானை விட சோதனை பயங்கரமானது. Et donc la tentation est plus puissante que Satan. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு வருகிற ஆசைகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவை இச்சைகளா என்று. Et donc examinez vos désirs si ce sont des convoitises. தயவு செய்து வாலிப பிள்ளைகள் உங்கள் பெற்றாரும் பாஸ்டர்மாரும் சொல்லுவதற்கு செவி கொடுங்கள். S'il vous plaît, les jeunes, tendez votre oreille à vos parents et à vos pasteurs. உங்களுக்கு சரி என்று தோன்றுகின்றது சரி அல்ல. Ceux qui vous paraissent corrects ne sont pas corrects. நீங்கள் திமிராய் நீங்கள் தீர்மானம் எடுத்து நாளைக்கு நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். Vous allez décider avec votre orgueil, après-demain vous allez souffrir. இன்றைக்கு நீங்கள் சொல்லுவீர்கள், Aujourd'hui vous pouvez dire, அப்படி நான் கஷ்டப்பட்டால் அது என் கஷ்டம் அல்லவா, நீங்கள் பாட்டுக்கு இருங்கள் என்று சொல்லுவீர்கள். si je vais souffrir, ça c'est mon problème, vous restez là où vous êtes. ஆனால் உங்களை குறித்து உங்கள் பெற்றாரும் பெரியவர்களும் ஊழியக்காரர்களும் எவ்வளவு வேதனைப்படுவார்கள். அவர்களுக்கு அப்படி வேதனை வராவிட்டால் பரவாயில்லை, வருமே. Mais à quel point vos parents, vos aînés, vos serviteurs, ils vont souffrir à cause de vous. உங்களுக்கு ஐடியாஸ் வரும் பொழுது அந்த நாட்டுக்கு போவோம், இந்த நாட்டுக்கு போவோம், அந்த வியாபாரத்தை தொடங்குவோம், இந்த பாடசாலைக்கு போவோம் என்று
Lorsque vous aurez des idées d'aller par-ci dans un autre pays pour aller faire des études, on va faire un autre business, tout cela, அது வெறும் ஆசையா இச்சையா என்று கண்டுபிடியுங்கள். mais examiner, identifier, ce sont des désirs ou des convoitises. இச்சையா இருந்தாலும் ஆண்டவர் கொடுப்பார். Même si ce sont des convoitises, Dieu donnera. ஆனால் நம்மை சூழ மரணம் தான் காணப்படும். Mais autour de nous, il y aura la mort. 32வது வசனத்தை பாருங்கள். இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். இந்த வணங்கா கழுத்துள்ள தன்மை இஸ்ரவேலர்களுக்கு இருந்தது. Les Israélites, ils avaient le cou raide. சில பேருக்கு எவ்வளவு அடித்தாலும் சுரணை வராது தெரியுமா? Pour certains, même si nous on leur donne plusieurs coups, mais ils vont pas avoir le réflexe. சில பேர் தவறான தீர்மானங்களை எடுத்து Certains prennent des mauvaises décisions. பாதிக்கப்பட்டு Ils sont devenus victimes. இழந்து Ils ont perdu. வெறுமையாகி இருப்பார்கள். Ils deviennent vides. ஆனால் அவர்களை விட்டு திமிர் போகாது. Mais l'orgueil ne leur quitte pas. கண்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்டவர்களை? Vous avez vu des gens comme ça? தாங்கள் எடுத்த பிள்ளையான தீர்மானங்களை நிமித்தம் வெறுமையாகி இருப்பார்கள். Ils sont devenus vides à cause de leurs décisions qu'ils ont prises. ஆனாலும் திமிராய் இருப்பார்கள். Mais malgré cela, ils seront orgueilleux. அப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். Et le peuple d'Israël était comme ça. அவர்களுடைய திமிர் அடங்கவில்லை. Leur orgueil n'était pas soumis. 33வது வசனம் நமக்கு பேசுகிற ஒரு வசனம். Et le verset 33 nous parle. வாசிங்க. ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். ஆண்டவர் உயிரோடு மீந்தவர்களுக்கு எண்ணத்தை கொடுத்தார். Qu'est-ce que le Seigneur avait donné à ceux aux rescapés? விருதாவான வாழ்க்கையை கொடுத்தார். Il leur avait donné une vie qui est rien. பயங்கரத்திலே கழிய பண்ணினார். Il les a fait passer dans l'angoisse. பயங்கரத்திலே கழிய பண்ணினார் என்பது அது நமக்கு புரிகிறது. Nous comprenons cela. அது என்ன விருதாவாய் வாழ்வது? C'est quoi vivre inutilement en vain? உங்களுக்கு தெரியுமா சில பேருடைய வாழ்க்கை எப்படி ஓடுகிறது என்று? Vous savez comment est la vie de certains? எந்திரம் போல ஓடுகிறது. La vie roule comme une machine. ஒரு சந்தோஷம் இல்லை. Il n'y a pas de joie. ஒரு நிம்மதி இல்லை. Il n'y a pas de tranquillité. 3 வேளை சாப்பிட்டும் திருப்தி இல்லை. Ils mangent 3 fois par jour mais ils ne sont pas rassasiés. 8 மணி நேரம் உறங்கியும் எழும்பும் பொழுது களைப்பு. Ils ont dormi 8 heures mais quand ils se réveillent ils sont fatigués. ஒரு சந்தோஷம் இல்லை. Ils n'ont pas une joie. உடம்பிலே வியாதி இல்லை. Ils n'ont pas de maladie dans leur corps. ஆனால் சுகமாய் இல்லை. Mais ils ne sont pas sereins. சில பேரை பாருங்கள். Regardez certains. வியாதியஸ்தர்களை போல காணப்படுவார்கள். On dirait des malades. ஆனால் வைத்தியரிடம் போய் பார்த்தால் Mais s'ils vont voir le médecin, எல்லா பரிசோதனைகளும் செய்து பார்த்தாலும் ஒரு வியாதியும் இல்லை. même si on fait tous les examens possibles, ils n'ont aucune maladie. ஏதோ திங்க இல்லாதவர்கள் போல இருப்பார்கள். Et comme si ce sont des personnes qui n'ont pas à manger. ஆனால் 3 வேளையும் விழுங்குவார்கள். Mais ils mangent 3 fois par jour. ஒரு செழிப்பில்லை. Mais ils n'ont pas de prospérité. ஒரு சிரிப்பில்லை. Ils n'ont pas de sourire. இந்த மாதிரி சில ஜந்துக்களை பாருங்கள் முகங்களிலே என்ன இருக்கிறது என்று முகம் அப்படியே 6 மணி மாதிரி இருக்கும். Et regardez de tels animaux, on dirait voyant leur visage, on dirait il est 18 heures. நல்லா இருக்கீங்களா? Est-ce que vous allez bien? நல்லா இருக்கிறோம். Oui, on va bien. சிரிங்க. Souriez. வணங்குதா? உண்மையிலே நிம்மதி இல்லை. வெட்டியாய் வாழுகிறார்கள். விருதாவாய் வாழுகிறார்கள். Ils vivent vainement, à rien faire, pour rien ils vivent. ஒரு செழிப்பில்லை. நாளைய தினத்தை குறித்த ஒரு இன்பம் இல்லை. Ils ne sont pas prospères, ils n'ont pas la joie du lendemain. அந்த மாதிரி அவர்களை வாழ விட்டார் ஆண்டவர். Et le Seigneur les a laissés vivre comme ça. பாருங்க 34 34. அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி. அப்பா கொல்லும் போது அவர்களை கொல்லும் போது அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். இஸ்ரவேல் சரித்திரம் இதுதான். C'est ça leur histoire des Israélites. கொல்லும் போது மனம் திரும்புகிறார்கள். Lorsqu'ils les tuaient, ils se repentaient. வந்து 35வது வசனத்தை பாருங்க. ஐயோ. Verset 35. தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அப்பா மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். Le peuple d'Israël s'est repenti, ils sont revenus dans le Seigneur. Praise God. ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்தும் இவர்கள் இவ்வளவு கேவலமாய் நடந்து கொள்கிறார்கள். Mais pourquoi ils agissent de telle sorte alors que Dieu est aussi bon?
அதில் இருந்து நம்முடைய சபைகளிலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Et de là, nous pouvons savoir que dans nos églises aussi, il y a de telles personnes. சரி, இப்போ இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பி வந்து விட்டார்கள். இன்னும் 5 நிமிடங்களில் நான் முடிக்க போகிறேன். Et maintenant, les Israélites sont repentis, ils sont revenus. 36வது வசனம். Verset 36. ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். 37. 37. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த இன்னும் ஒரு மகா பெரிய தவறு என்னவென்றால், Encore une grande faute que le peuple d'Israël avait commis. மனம் திரும்பினார்கள், Ils se sont repentis, தேவனிடத்திலே வந்தார்கள், ils sont revenus vers Dieu, ஆனால் உண்மையாய் இல்லை. mais ils n'étaient pas fidèles. இதோடு முடிக்க போகிறேன். Je finis après cela. ஆபத்துக்கு தப்ப மனம் திரும்பினார்கள். Et pour s'échapper au danger, ils se sont repentis. என்ன சொல்லுகிறது? அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லையாம். Et leur cœur n'était pas droit devant lui. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லையாம். Et ils n'étaient pas fidèles dans leur alliance. இது நமக்கு எப்படி நடக்கிறது என்று நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். தொடர்ச்சியை நாளைக்கு பார்ப்போம். Et je finis en disant comment cela se passe chez nous. சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், Il y a certains chrétiens, பிரச்சனை வந்தால், நோய் வந்தால், ஏதாவது ஆபத்து வந்தால் கர்த்தரிடத்திலே ஓடி வந்து உண்மையாய் மனம் திரும்புவார்கள். et quand ils ont un problème, une maladie ou quelque chose, ils vont revenir vraiment auprès de Dieu, ils vont se repentir. முதலை கண்ணீர் அல்ல, உண்மையான கண்ணீர் Ils வடிப்பார்கள். vont verser des vraies larmes, pas des larmes de crocodile. உபவாசம் இருந்து மனம் திரும்புவார்கள். Ils vont jeûner, ils vont se repentir. ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்து விட்ட பிறகு அந்த பிரச்சனையை ஆண்டவர் நீக்கி விட்டவுடன் Une fois que Dieu leur avait donné le pardon, qu'il a enlevé le problème, பழையபடி அவர்களுடைய பழைய விஷயங்களுக்குள்ளே போவார். ils vont repartir dans leurs choses anciennes. அப்படி நீங்கள் யாராவது இருந்தால், S'il y a quelqu'un comme ça, உங்களுடைய கிறிஸ்தவம் ஆபத்தான ஒரு நிலையில இருக்கிறது. votre christianisme est en danger. மேடு பள்ளம், மேடு பள்ளம், மேடு பள்ளம். Haut et bas, haut et bas, haut et bas. ஆண்டவரை விட்டு தூர போவது, S'éloigner de Dieu, தேவனுக்கு விருப்பமில்லாததை செய்வது, faire des choses qui ne sont pas agréables à Dieu. அப்புறம் பிரச்சனை வரும் பொழுது மனம் திரும்பி வருவது. Mais lorsqu'il y a des problèmes, ils reviennent en se repentant. ஆனால் மறுபடி கொஞ்ச நாள்ல திரும்ப வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுவது போல மறுபடி விழுவது. Au bout de quelques jours, de nouveau tomber. இப்படித்தான் இஸ்ரவேல் மக்கள் மேலும் கீழுமாக ஏறி இறங்கி வாழ்ந்தார்கள். Et c'est comme cela que le peuple d'Israël avait vécu en montant et en descendant. இது கிறிஸ்தவர்களுக்கு நடக்க கூடாது என்பதுதான் ஆசாபினுடைய தீர்க்கதரிசனத்தினுடைய நோக்கம். Donc le but de la prophétie de Asaph, c'est que cela n'arrive pas aux chrétiens. நாம் மனம் திரும்பினால் அந்த மனம் திரும்புதலிலே தரிக்க வேண்டும். Donc si on se repent, on doit rester ferme dans notre repentance. இச்சை மிகவும் பலம் வாய்ந்தது. La convoitise est vraiment puissante. மறுபடி அதற்குள்ளே விழாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். Il faut se protéger, se préserver de ne pas tomber. சோதனைகளுக்கு விலகி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். Il faut s'éloigner des tentations et courir. அவ்வளவு கர்த்தர் நன்மை செய்திருக்க, Alors que Dieu a fait autant de bien. இவர்கள் இப்படி இச்சையிலே விழுந்தது எவ்வளவு கேவலமான ஒரு செயல். Combien c'est malheureux qu'ils soient tombés dans la convoitise. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை நிர்மூலமாக்கவில்லை. Mais Dieu ne les avait pas anéantis complètement. அதுபோல நம்மையும் நிர்மூலமாக்காமல் கர்த்தர் வைத்திருக்கிறார். Et Dieu, nous aussi, il nous a pas anéantis, il nous garde encore. ஆனால் அவருடைய கருணையை நாம் குறைவாய் எடை போட்டு விடக்கூடாது. Et nous ne devons pas sous-estimer sa grâce, sa miséricorde. நான் நினைக்கிறேன் கர்த்தர் நம் அநேகரோடு பேசி இருக்கிறார். Je pense que Dieu nous a parlé à nous, நம் beaucoup d'entre nous. குடும்பங்களுக்கு பேசி இருக்கிறார். Il avait parlé aux familles. திரும்ப இது ஒரு தூக்கமான நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். Vous êtes en train d'écouter pendant la sieste. இருந்தாலும் இவை ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. Mais ça a été enregistré. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து Le Saint-Esprit vous aide. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கவனமாய் வைத்துக்கொள்ள உதவி செய்வாராக. Il va vous aider afin que nous préservions notre vie chrétienne எழுந்திருந்து ஜெபித்து précieusement. முடிப்போம். Levons-nous et terminons en priant. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, Dieu Tout-Puissant, ஆசாப் மூலமாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிற இந்த காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். nous te disons merci pour les choses que tu nous enseignes à travers Asaph. ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் பாஸ்டர் மோசஸ், அதுபோல பாஸ்டர் ஆல்ட்ரின் இவர்கள் மூலமாயும் நீங்கள் பேசிக்கொண்டு வருகிறீர்கள் இந்த நாட்களிலே. Tu es aussi en train de parler à travers les serviteurs Moses et pasteur Aldrin. ஆண்டவரே, இந்த ஆண்டு விழாவில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Seigneur, je prie que tu nous sanctifies chacun d'entre nous, Seigneur, dans cet anniversaire. இச்சைகளுக்கு அகப்பட்டு நாசமாய் போகாமல் எங்களை காப்பாற்றிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள். Aide-nous à nous préserver des convoitises, Seigneur.
ஆண்டவரே நாங்கள் அந்த கடலின் நடுவிலே நின்று கொண்டிருக்காமல் சீயோனை நோக்கி பிரயாணம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கள். Seigneur, Seigneur, aide-nous à avancer vers Sion au lieu de s'arrêter au milieu de la mer. சோவானை விட்டு வந்தால் போதாத ஆண்டவரே, சீயோனை போய் அடைய வேண்டும், அதுவே எங்களுடைய இலக்கு. Seigneur, il ne suffit pas de quitter Tsoan, mais on doit atteindre Sion. அந்த இலக்கை நோக்கி தொடர எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். Aide-nous à atteindre ce but, Seigneur, pour chacun d'entre nous. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே பிதாவே. Par le nom puissant de Jésus, notre Père. Amen. Amen. மிகவும் நன்றி. கர்த்தர் உங்களை Merci beaucoup. ஆசீர்வதிப்பாராக. Que le Seigneur vous bénisse.